டிஆர்டி தமிழ் ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி. ஐரோப்பிய வானிலை கடந்து உங்கள் வாசல் டிஆர்டி தமிழ் ஒலி. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். சுவிஸ் நேரம். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டோ? சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொல்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ? கூடியிருப்பதுண்டோ? தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ? தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கும்பிடச் சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன். என்னை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டோ? ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டோ? கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு
அரசியல் சமூக மேடைக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் வளமை போல் இன்றும் அனுசரணையாளர்கள் உங்களுடன். நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி என்னும் சொல்லை இவன் விட்டு வைத்ததில்லை. சுவிஸ் லவுசான் பிரி நகரங்களில் மக்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் ஏசியன் ஷாப். குளிரும் பனிமலை குமுறும் எரிமலை ரெண்டும் கலந்த இதயம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து உலக நாடுகளில் இருந்து உப உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏசியன் ஷாப் நிறுவனத்தினர். ஆமா, என்ன பத்தி அப்படி என்ன தெரியும் உனக்கு? நாளுக்கு நாள் நம்ப முடியாத மலிவு விலையில் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்கின்றார்கள் ஏசியன் ஷாப். வாரத்தின் 7 நாட்களும் கடை திறந்திருக்கும். வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு ஏசியன் ஷாப், அவென்யூ ரூயுடுலா, ரப்பல் 12 1008 பிரி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏசியன் 021 683 21 01. மறந்து விடாதீர்கள், சுவிஸ் லவுசான் பிரி நகரங்களில் மக்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் ஏசியன் ஷாப். நேர்களே, இன்றைய சுவிஸ் நேரத்தின் அரசியல் சமூகம் இடையிலே சமூகம் தொடர்பானதும் அது கூடுதலாக அரசியலோடும் தொடர்புடைய விடயமாக ஏற்கனவே உதவுமா நிகழ்ச்சியிலே மனித உயிரலைகள் தொடர்பாக ஆய்வு செய்து வருகின்ற மலேசியாவில் இருக்கின்றார் திரு பிரபுகுமார் ராஜு அவர்களை சந்தித்திருக்கின்றோம். சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல. தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உதவுமா நிகழ்ச்சியிலே மனித உயிரலைகளுக்கும் இந்த மனித சிந்தனைகள், எங்களுடைய நடத்தைகளுக்கும் தொடர்புகள் தொடர்பாக அவருடைய ஆய்வினுடைய முடிவுகள், அது தொடர்பான கருத்துக்களை இங்கே பகிர்ந்திருந்தார். அதாவது ஒரு தனி மனிதன், பின்னர் குடும்பம், சமூகம், ஒரு நாடாக, இந்த நாட்டில் சில நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது அமைதியான நாடுகளாக இருக்கின்றன. அங்கு வாழ்பவர்களும் அமைதியான குணங்களுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சில நாடுகள் வன்முறை தாண்டவமாடுகின்ற நாடுகளாகவும் அங்குள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவர்களிடமும் அந்த பண்புகளை காணக்கூடியதாக இருக்கிறது. தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல. தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. அவை இன்றைய நிகழ்ச்சியானது இந்த மனித உயிரலைகள் ஒரு நாட்டை பொறுத்தவரையில் நாட்டினுடைய சமாதான வாழ்வு போன்றவற்றில் ஏதாவது தாக்கங்களை ஏற்படுத்துகின்றனவா? உலகம் மனிதன் என்று விஞ்ஞானம் கண்டவர்கள் ஒப்பற்ற சாதனை புரிந்து விட்டார். ஊழ்வினையும் பயணம் என்று கல்லாக நின்றவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் வாழ்ந்து விட்டார். அவை இந்த மனித உயிரிலைகள் தொடர்பான அவரது ஆராய்ச்சி என்று அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே மருத்துவர் திரு பிரபுகுமார் ராஜு அவர்கள் காத்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். எங்களுக்கு இரவு வணக்கமாக இருக்கிறது. ஓகே, சரி. அதாவது நாங்கள் உதவுமா நிகழ்ச்சியிலே நீங்கள் இந்த முதலில் மனித உயிரிலைகள் தொடர்பாக நேயர்களிடம் பல கருத்துக்களை தந்திருந்தீர்கள். அதில் நாங்கள் குறிப்பாக தனி மனிதர்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் சமூக ரீதியாக நாடுகள் தொடர்பாக இந்த உங்களுடைய இந்த மனித உயிரிலைகளுடைய ஆய்வுக்கும் நாடுகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா? அதை பற்றி பார்த்தால் ஒரு தனி மனிதன் தான் எல்லோரும் சேர்ந்தால் ஒரு நாடாக மாறுகிறது. அப்பொழுது தனி மனிதன் சரி இருந்தால்தான் நாட்டில் அனைவரும் சரியாக இருக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை. சரி, நாங்கள் இன்று அந்த மனித உயிரிலைகள் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள், உதவுமா நிகழ்ச்சியை கேட்பவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றார்கள். அவை இந்த அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள். அவை அவர்களுக்காக இந்த மனித உயிரிலைகள் என்றால் என்ன, அந்த ஆய்வை ஏன் நீங்கள் நடத்துவதற்கு தெரிந்தெடுத்தீர்கள்,
அதனை ஆரம்பத்திலிருந்து தொடர்வோம். சரி, இந்த மனித உயிர் அலைகள் என்பது காலகாலமாக மனிதன் பிறந்ததிலிருந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை சரியாக இதுவரை ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் தனி மனிதனாக இவ்வளவு உயிரலைகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்த நிலை இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்ததால் எனக்கு ஒரு சிறிய ஆர்வம் உண்டானது. இது எப்படி அதை கண்டுபிடித்து அதில் எவ்வளவு இருந்தால் ஒரு மனிதனுடைய ஆற்றல், அதாவது சரியாக எண்ணங்கள், எண்ண அலைகள் மற்றும் அந்த எண்ண அலைகளினால் அவன் செய்யும் செயல்கள் எப்படி அவனுக்கு உதவும் என்பதை நான் ஆராய்ச்சி ஒரு 8 வருடமாக செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். அதில் பார்த்தது அற்புதமாகவும் சில நேரங்களில் அபூர்வமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த அதிகமான உயிரலைகள் இருக்கும் மனிதர்கள் அவருடைய செயல்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்கிறது. தெளிவாகவும் அவர்கள் செய்யும் செயல்கள் மனித குலத்துக்கு உதவும் நோக்கி இருக்கிறது. சொல்லுங்க தர்ஷன், ஏதாவது கேள்விகள்? இல்ல, நீங்க அந்த முதல்ல அந்த பலருக்கு சந்தேகம் இருக்கு, மனித உயிரலை என்றால் என்ன என்ற கேள்வியே பலருக்கும் தோன்றி இருக்கும். ஓகே, மனித உயிரலைகள் என்றால் நம் எண்ணத்தினால் உருவாகும் அலைகள் நம் உடலை சுற்றி ஒரு உயிரலைகள் என்று. மனிதர்கள் எல்லோருக்கும் காந்த அலைகள் தெரியும், மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இந்த உயிரலைகள் என்பது யாரும் இதுவரைக்கும் அதை உன்னிப்பாக கவனத்தில் வந்ததில்லை என்று நினைக்கிறேன். இந்த உயிரலைகள் என்பது நம்முடைய எண்ணங்கள், அதாவது மைண்ட் என்று சொல்லப்படும் இந்த எண்ண அலைகளில் நாள் உருவாகும் இந்த மனித உயிரலைகள் தோன்றுகிறது. அந்த எண்ணங்கள் சரியிருந்தால், அதாவது அமைதி நிலையில் இருக்கும் போது நம்முடைய உயிரலைகள் விரிவடைந்து இருக்கிறது. விரிவாக அதனுடைய கணிப்பீடுகள் போன்றவற்றை தவறுகளை நேர்களோடு நீங்களாகவே பகிர்ந்து கொள்ளுங்கள் விரிவாக. ஓகே, இந்த உயிரலைகள் என்பது நம்ம மனிதனுக்கு அதாவது 0 என்று சொல்கிறோம். 0விலிருந்து 18 அங்குலம் வரை இருப்பது ஒரு இயல்பான சூழ்நிலையாக இருக்கிறது இப்பொழுது. ஆனால் 80% மனிதர்களுடைய உயிரலைகள் 7, அதாவது 7 inches அதற்கு கீழ் தான் இருக்கிறது. இப்பொழுது நான் இங்கு மலேசியா மற்றும் பல்வேறு நாட்டு மக்கள் இங்கு வந்து இருக்கும் போது அவர்களை மெஷர் செய்யும் போது இதை கண்டேன். 15% மனிதர்கள் 7லிருந்து 10 வரை இருக்கிறார்கள். 10லிருந்து 15 வரை ஒரு 5%, ஒரு 1லிருந்து 3% 15 அங்குலத்துக்கு மேல் இருக்கும் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 7 அங்குலத்துக்கும் கீழாக இருக்கும் மனிதர்கள் தான் 80% வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தால் மனிதர்கள் வாழும் நிலை என்றால் அறியாமை, புரியாமை, தெரியாமை, இந்த 3 நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த உயிரலைகள் என்பதை சரிநிலை செய்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தால் இதில் ஒரு 23 விஷயங்களை நான் கண்டெடுத்தேன். அந்த 23 மனிதர்களுக்கு மனிதர் அந்த வித்தியாசப்படுகிறது அந்த அளவீடு, மற்ற அந்த அளவை எவ்வாறு நீங்கள் கணிப்பிடுகின்றீர்கள் என்பதையும் குறிப்பிடுகின்ற போதுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எவ்வாறு நீங்கள் உங்களால் கணிக்க முடிகிறது. ஓகே, இப்பொழுது நான் கணிப்பதற்காக வைத்திருக்கும் கருவி 2 வைத்திருக்கிறேன். ஒன்று டவுசிங் ராட் என்று சொல்லப்படும் ஒரு காப்பர் அண்ட் பிராஸ் செய்யப்பட்ட ஒரு எல் ஷேப் இருக்கும் ஒரு டவுசிங் ராட் என்ற ஒரு கருவி, நம்பர் 1. இரண்டாவது மூளை அலைகளை மெஷர் செய்வதற்காக என்னிடம் ஒரு மெஷின் இருக்கிறது. அது கொரியாவிலிருந்து தர வைத்து மனிதனுடைய மூளை அலைகளையும் நான் மெஷர் செய்யும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது. அதாவது என்னுடைய கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா மனித உயிர்களும் உயிரலைகளும் நம்முடைய மூளை உயிரலைகளும் சம்பந்தம் இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் the human biovibes is inversely proportional to the
பிரெயின் வேவ்ஸ் என்று சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை ப்ரூவ் செய்யறதுக்காக தான் இந்த மூளை அலைகளினுடைய மெஷின் எனக்கு ரொம்பவும் உதவுகிறது. விஞ்ஞானபூர்வமாகவும் நான் காண்பிக்க முடிகிறது. அதாவது நம் உயிரலைகள் குறைவாக இருந்தால் நம்மளுடைய மூளை அலைகள் அதிக வேகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும். அப்பொழுது அதிக வேகத்தில் ஓடிக்கொண்டு இருந்தால் டெஃபினட்டாக அவருடைய சிந்தனைகள் சரிநிலை இருக்காது. அது அமைதி நிலை வந்தால் மட்டும்தான் அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகளும் சரியாக இருக்கும் என்பதை நான் இந்த கருவி மூலமும் இந்த மெஷர்மெண்ட் மூலமும் தெரிந்து கொண்டேன். சிந்தனை ஓட்டம், அதாவது நீங்கள் சொல்லுகிறீர்கள் அமைதி இல்லாத ஒரு சூழலிலே மூளை வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் என்று குறிப்பிடுகிறீர்கள். என்ன காரணத்தால் அவ்வாறு வேகமாக இயங்க வேண்டும்? அது பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய மூளை அலைகள் நம்ம அதை 4 வகையாக பிரிக்கிறார்கள். பீட்டா வேவ்ஸ் என்று சொல்கிறோம். அது 15 ஹெர்ட்ஸ் பெர் செகண்ட்க்கு மேல் ஓடினால் அது பிரெயின் வேவ்ஸ் பீட்டா வேவ்ஸில் இருக்கும். அதில் இந்த சைக்காலஜி என்று சொல்லப்படும் ஒரு பகுதியில் பார்த்தால் ஒரு மனிதனுக்கு 18 ஹெர்ட்ஸ் பெர் செகண்டுக்கு மேல் அந்த மூளை அலைகள் வேலை செய்தால் அவருக்கு ரேஷனலைசேஷன் என்று சொல்லப்படும் நம்முடைய தெளிவு நிலை என்பது தவறிவிடுகிறது. அதாவது we lose our rationalization once our brain waves touches 18 hertz per second. அப்பொழுது பார்த்த என்ன சூழ்நிலையிலே அவ்வாறு வேகமாக செல்வதற்கு மூளை அவ்வாறு வேகமாக இயங்குவதற்கு என்ன சூழல் காரணம்? சூழல் என்பது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தால் நம் கண்ணால் பார்ப்பதும் நம்ம இந்த ஐம்புலன்களால் நம்ம மெசேஜ்களை ரிசீவ் செய்யறோம் இல்லைங்களா? அந்த 5 புலன்களில் கண்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. நம் விஷயங்களை வெளியிலிருந்து பார்க்கும்போது நாம் அதை எடுத்து நம் மனதில் அதை பதிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம்ம ரியாக்ட் செய்வோம். அதை we will always react to a situation. அண்ட் இரண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கவாசி மனிதர்கள் எமோஷனல்னு சொல்லுவேன் நான். அந்த எமோஷனல் இதுல தான் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு உணர்ச்சி சரியான உணர்ச்சி வசப்படுவது. பார்வை இல்லாதவர்களுடைய அவர்கள் தொடர்பாக நீங்கள் ஆய்வு செய்திருக்கிறீர்களா? பார்வை இல்லாதவர்களுடைய உயிரலைகள் டெஃபினட்டா மினிமம் 15 அங்குலத்துக்கு மேல் தான் இருக்கிறது. பார்வை இல்லாதவர்கள், தென் காது கேட்காதவர்கள், டெஃப் அண்ட் டம்னு சொல்லுவேன். டெஃப் அண்ட் டம் அண்ட் ஈவன் விஷன் இல்லாதவங்க 3 பேரையும் பார்த்திருக்கேன். எல்லாருடைய உயிரலைகளும் அதிகமாகத்தான் இருக்கிறது. அந்த ஆரம்பத்தில் இருந்து வந்து விடுவோம். அந்த நீங்கள் குறிப்பிட்ட ஆக கீழே இருக்கின்ற உயிரலைகள் கொண்டவர்களுடைய இயல்புகள் எவ்வாறாக இருக்கும், அதன் பின்னர் படிப்படியாக நீங்கள் சொன்ன மாதிரியாக அந்த வித்தியாசமானவர்களுடைய இயல்புகள் எவ்வாறாக இருக்கும், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள். இப்பொழுது நம்ம லோவர் வைப்ரேஷன் என்றால் 5 அங்குலத்துக்கு கீழே இருக்கும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். 2க்கு கீழே இருக்கும் மனிதர்கள் ஒரு 10 to 20% வரை இருக்கிறார்கள். அதாவது பிலோ 2 inches. அவர்களை பார்த்தால் எல்லோரும் அவர் ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருக்கு அமைதி என்றால் என்னன்றது வேணும், ஆனால் அதில் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் வித்தவுட் தேர் நாலேஜ் அவருடைய சம்பந்தம், அதாவது without their knowledge they will be getting involved in அந்த பரபரப்பான விஷயங்களில். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மூளை அலைகள் பயங்கர வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். மினிமம் 18 hertz per second, அதுக்கு மேலதான் இருக்கும் இந்த 2 inches கீழே இருக்கிற மனிதர்கள். இதில் என்ன நடக்குதுன்னா அவங்க செய்யும் செயல்கள் சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மோட்டார் வாகனம் ஓட்டி கொண்டு போயிருக்கோம். அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும் என்றால், நம்மளுடைய உயிரிழைகள் குறைவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி அவருடைய கவனம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டிராபிக் லைட்ல ரெட் லைட் இருக்கும், ஆனால் அவருக்கு உள்ளே அங்க நிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை தெரியும். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஜஸ்ட் பரவாயில்ல போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் மூவ் பண்ணிடுவாங்க. அந்த சூழ்நிலையில என்ன நடக்கும் என்றால், ஆட்டோமேட்டிக்கலி ஆக்சிடென்ட் ஆன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையில லோவர் வைப்ரேஷன் இருக்கும்போது டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது பிரேக்ஸ் போடணும் என்று தெரியும், ஆனால் அந்த மூமெண்டில் அவங்க ஆக்சிலேட்டர் அழுத்தி விட்டுருவாங்க.
அப்ப என்ன ஆகுதுன்னா ஆக்சிடென்ட் சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அப்போது என்னுடைய கிளினிக்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டு வரும் மனிதர்களுடைய உயிரலைகள் செக் பண்ணும்போது இன்வேரியபிளி ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து வரும் 100 நபர்கள் எடுத்தால் அந்த 100 நபர்களுடைய வைப்ரேஷனும் மினிமம் 2 அங்குலத்துக்கு கீழே தான் இருக்கும். அப்பொழுதுதான் நான் பார்த்தேன், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ் ஆன் த ரோட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லோவர் வைப்ரேஷன் அப்படின்றது என்னால தங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள். இந்த உயிரிழைகள் குறைவாக இருப்பதினால் தங்களுக்கு மட்டும் அல்ல மற்றவர்களுக்கும் நாம் தீங்கு விளைவிக்கும் ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. அவருடைய பேச்சும் அதே மாதிரியாகவே இருக்குமா? எப்படி சொல்லுங்க மறுபடியும்? அவர்களுடைய எண்ணங்கள், அவர்கள் உரையாடுகின்றது கூட மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த, தங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நபர்களாகவே அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய உரைகள், அவர்கள் மற்றவர்களோடு உரையாடுவது கூட ஒரு வயலன்ஸ், அதாவது வயலன்ஸ். எஸ் எஸ். இல்ல, ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா இங்க மலேசியால நான் பார்த்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, இப்ப இந்த செயின் ஸ்நாச்சிங்னு சொல்றோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் காமனா ஓடிட்டு இருக்கும் நிலையில் சில நேரத்துல கிளினிக்ல வருவாங்க. அந்த ஒரு சூழ்நிலைப்பட்ட நபர்கள் கிளினிக் வரும்போது அவர்களுடைய உயிரலைகள் பார்த்தால் அவரோடதும் லோவாகத்தான் இருக்கும். அதாவது விக்டிம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களும் வந்து வைப்ரேஷன் லோவா தான் இருக்கும் அவங்களுக்கும். ரெண்டாவது இந்த செய்யும் செயல்களை உள்ளவர்களும் வைப்ரேஷன் லோவாகத்தான் இருக்கும். அப்பொழுது அதுக்கு ரொம்ப அழகா நான் என்ன சொல்லுவேன்னா, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர்னு சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய உயிரலைகள் லோவா இருந்து நம்ம ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, இந்த திருட வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களில் ஒரு மனிதன் அங்க நடந்து கொண்டு இருந்தால் அவன் கண்ணுக்கு இந்த லோ வைப்ரேஷனில் இருக்கும் மனிதர்கள் கண்ணுக்கு அழகாக தெரிவார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோ வைப்ரேஷன் இருக்கிற மனிதர்களை தான் போய் அவங்க வந்து they will attack those people. ஆனால் அதே சூழ்நிலையில் நீங்க உங்க உயிரலைகள் சரியாக இருந்தால் டெஃபினட்டா வந்து இந்த லோவாக இருக்கும் உயிரலைகள் மனிதர்கள் உங்களை வந்து தாக்க மாட்டாங்க. அது ரெண்டாவது நான் கண்டுபிடித்த ஒரு விஷயமா. ஒன்னு ஆக்சிடென்ட்னு சொன்னேன், ரெண்டாவது வந்து இந்த வயலன்ஸ் சொல்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த திருட்டு சம்பவங்கள், அதாவது திருட்டு செயல் செய்யும் மனிதர்கள் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கமாக தான் பட்டு இருக்கும். அவனை போய் நீங்க கேட்டீங்கன்னா எதுக்காக நீங்க இந்த திருட்டு வேலையை செய்யறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு பழக்கப்பட்டதுனால அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து வேற வழி போவதற்கான வழி இல்லாமல் இருப்பது ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்தில் அதுக்கு ஒரு இந்த ஆராய்ச்சியை வச்சு யாராவது ஸ்பான்சர்ஸ் எனக்கு கிடைச்சாங்கன்னா டெஃபினட்டா இந்த திருட்டு சம்பவங்கள் செய்வர்களை அவருடைய உயிரிழைகளை நாம் மாற்றி அவரை ஒரு நல்ல பாதையில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு 100% இருக்கு என்று நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது இப்ப வீதியிலே ஒருவர் நடந்து செல்லுகின்றார், ஒருவர் களவெடுப்பவர் செல்லுகின்றார், அவரை களவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்லுகின்ற போது இந்த உயிரலை குறைவாக இருந்தவர் தான் அதிலே அகப்பட்டுக் கொள்ளுகின்றார். அதே நேரத்தில் நீங்கள் இப்ப காந்தத்தை பொறுத்தவரையில் ஒரு பிளஸ் மைனஸ் தான் கவருகிறது, இதிலே உயிரலைகளை பொறுத்தவரையில் என்ன இருக்கா, மைனஸ் தான். இதுதான் என்னுடைய வெரி பியூட்டிஃபுல் இந்த ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்சதுனால் மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் will attract நெகட்டிவ். வேற இந்த உயிரலைகள் என்ற ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஆனா உண்மையா நீங்க பாருங்களேன், நம்ம சில நேரங்கள்ல வந்து நம்மளுடைய தெளிவு நிலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை சூழ்ந்து இருக்கும் மனிதர்களும் அதே போல் தான் இருப்பார்கள். இப்போ பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர்னு எதுக்காக சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப அழகா பொருந்துது பாருங்க. இதே நீங்க நல்ல வைப்ரேஷன் இருந்தால் உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களும் அதே போல் தான் நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் நீதி. இதுல இந்த இன்னொரு பலருக்கு தெளிவில்லாமல் இருக்கும் நினைக்கின்றோம். அதாவது குறிப்பா நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயம், ஒருவர் அந்த உயிர் அலைகள் மிக குறைவாக இருப்பவர், அந்த என்ன அவர் ஒரு பாதிப்படியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அதாவது அந்த பாதிப்பை ஏற்படுத்துபவரும்
உயிரலை மிக குறைவுள்ளவராக இருக்கின்றார். அந்த அவரால் பாதிப்படைபவரும் மிக உயிரலைகள் மிக குறைவாக உள்ளவராக இருக்கின்றார். அதுதான் சரியான முறையிலே ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எவ்வாறு அவர் தெரிந்து கொள்ளலாம்? அந்த உயிரலை எதற்காக இரண்டு பேருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துபவருக்கும் குறைந்திருக்கிறது, அந்த அவரால் பாதிப்பு அடைபவருக்கும் இலக்கு வைக்கப்படக்கூடியவராக இருப்பவரும் அந்த உயிரலை குறைந்தவராக இருக்கிறார். ஏன் இந்த நிலை? ஓகே, இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸ்பெரிமெண்ட் நான் செஞ்சிருக்கேங்க. அதாவது என்னுடைய அன்பர்கள் சில பேருக்கு வந்து உயிரலைகள் குறைவாக இருக்கும் போது அவர்களுடைய உயிரலைகள் ஏற்றக்கூடிய ஒரு கருவி அவரிடம் கொடுத்து விட்டு அவருடைய உயிரலை ஏன் ஒருவருக்கு உயிரலை குறைவாக இருக்கிறது அதற்கு முதல் விளக்கம் தாருங்கள். அதாவது குறைவாக இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய சிந்தனைகள் தான். சிந்தனை ஒரு நாள் சிந்தனை அல்ல, 2 நாள் சிந்தனை அல்ல, பல வருடங்களாக நம் எண்ணங்கள் சரியாக வைக்காமல் இருப்பதினால் நம்மளுடைய எண்ண அலைகள் நம்முடைய உயிரலைகளை தாக்கம் செய்கிறது. ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் யுவர் தாட் பேட்டர்ன்ஸ். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சரியாக அந்த பாசிட்டிவ், அந்த தெளிவு நிலை, அமைதி நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையினால் நம்முடைய உயிரலைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கலி குறைந்து விடுகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், கிரிமினல் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் அதிலே பல வகையினர் இருக்கிறார்கள். இப்ப தொழில்நுட்பங்களை தெரிந்து அவர் ஒரு பெரிய கட்டிக்காரராக இருக்க வேண்டும். தொழில்நுட்பங்களை தெரிந்து இப்ப கிரெடிட் கார்டு மோசடி போன்றவற்றில் ஈடுபடுபவர்களை நீங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தொழில்நுட்பம் தெரிந்து அவரை பொறுத்தவரையில் உயிரலி எவ்வாறாக இருக்கிறது? ஆமா, ஓகே, இது அற்புதமான கேள்விங்க தரன். இதில் நான் பார்த்த விஷயம் என்னென்றால் இன்டெலிஜென்ஸை வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாசிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், ஒன்னு வந்து நெகட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இப்ப இந்த லோவர் ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்க வந்து என்ன செய்வார்கள் என்றால் நெகட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ல தான் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க செய்யும் செயல்கள் பார்த்தீங்கன்னா நுணுக்கமான, நீங்க கேட்கிற மாதிரி அற்புதமான விஷயங்கள் வச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்க செய்யும் செயல்கள் பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும் சூழ்நிலையில் இருக்க விஷயம் தான் அவங்க செய்வாங்க. பட் தே ஆர் இன்டெலிஜென்ட், டெஃபினெட்லி தே ஆர் இன்டெலிஜென்ட். அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாசிட்டிவ் முரண்பாடு ஒன்று வருகிறது இல்லவா? இன்டெலிஜென்ட்டுக்கு நீங்கள் ஏற்கனவே தந்த விளக்கம், அவர் உயிரலைகள் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டீர்கள். இன்டெலிஜென்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ்ன்றது வேற, இன்டெலிஜென்ட்டாக இருப்பது வேறங்க. இப்ப இந்த இன்டெலிஜென்ஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து அதே அந்த உயிரிழைகள் குறைவாக இருக்கும் போதுதான் அவர்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் பாதிப்புக்கு உருவாகிறது. ஆனால் உயிரிழைகள் அதிகமா இருந்தால் அவருடைய சேம் இன்டெலிஜென்ஸ் வந்து மற்றவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல விஷயங்களும் மற்றபடி மனித குலத்தை மேம்படுத்துவதற்கான செயல்களை செய்வார்கள். அது ஆட்டோமேட்டிக். ஏன்னா பிரெயின் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மனிதர்களுக்கு வந்து காமா இருக்கும். அதாவது நீங்க ஹையர் வைப்ரேஷன் இருப்பவர்கள், மனித உயிரல்கள் அதிகமாக இருந்தால் அவருடைய மூளை அலைகள் அமைதியாக சென்று கொண்டிருக்கும். லோவர் வைப்ரேஷன் இருந்தால் மூளை அலைகள் அதிக வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கின்ற போது இந்த அணு தொடர்பாக கூட ஔவையார் போன்றவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் பரிசோதனை சாலைக்கு செல்லாமல் அணுவை பிரிக்கலாம், அணுவுக்குள் அதாவது மிக மிக சிறிய பெரிய விடயங்களையே மிக சிறிய இதற்குள் அமுக்கி விடலாம் என்றெல்லாம் அவர்கள் இந்த பரிசோதனை சாலைகளுக்கே செல்லாமலே சொல்லுகின்ற ஒரு சூழலில் இருந்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சூழலிலே அவர்களுடைய உயிரலைகள் தொடர்பாக நீங்கள் பார்த்த வகையிலே அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மகான்கள், நம்மளுடைய விஞ்ஞானிகள் எல்லாம் அவருடைய உயிரலைகள் எல்லாம் மினிமம் வந்து விஞ்ஞானம், அதாவது சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட உயிரலைகள் எல்லாம் 15க்கு மேலதான் இருக்குங்க. வெரி ஹை வைப்ரேஷன். இதிலே அதாவது இந்த நீங்கள் அந்த 15க்கு மேல் செல்லுகின்ற அந்த சூழல் என்பதை இதோடு ஒப்பிட்டு சொல்ல விரும்புகின்றீர்கள்? 15க்கு மேல் என்றால் நம்ம அது வந்து தெய்வீக நிலைன்னு சொல்லுவோம். above 15 inches இருந்தால் உங்களுடைய நிலை வந்து தெய்வீக நிலை, டிவைன் நேச்சர், டிவைன்ல இருப்பாங்கன்னு சொல்லுவோம் நம்ம. above 15 is divine nature. That means you will be super intelligent. அதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்ப இந்த காலகட்டத்துக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லோரும் மினிமம் 15+ இருப்பாங்க.
அவங்களோட வைப்ரேஷன் வந்து வில் பி 15+. வெரி கிளியர் அண்ட் வெரி இன்டெலிஜென்டா இருப்பாங்க அவங்க அந்த நிலையில. இப்பொழுது ஏற்கனவே நாம் அந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தோம், சில நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அமைதியான நாடாகவும் அங்கு வாழ்பவர்கள் ஒரு அமைதியான மனிதர்களாகவும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சில நாடுகள் மிக அதிக அளவிலான வன்முறைகளால் சூழப்பட்டவர்களாகவும் அங்கு வாழுகின்ற மக்களும் வன்முறையோடு சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. அது தொடர்பாக இந்த உயிரிழைகளுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா? அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச உயிரலைகள்னு சொல்லுவேன் நான். அது வந்து சில நாடுகள் சில விஷயங்கள் தான் நான் அதில் ஆராய்ச்சியில் இறங்கினேன். ஏன்னா நான் வந்து மெயின்லி மனித உயிரலைகள்ல இறங்குறதுனால இந்த வெளியில காஸ்மிக் எனர்ஜியுடைய இதை வந்து பிரபஞ்ச உயிரலைகளை அதாவது மெஷர் பண்ற வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நான் சில நாடுகள் சில இதுகள் வந்து அந்த நாடினுடைய ஃபுல் வைப்ரேஷன் அப்படின்றத நான் சொல்லி பார்க்கும்போது நீங்க சொல்வது போல அந்த வன்முறை இருக்கும் நாடுகள்ல பார்த்தீங்கன்னா உயிரலைகள் அந்த ஹோல் நாட்டுக்கே வந்து உயிரலைகள் குறைவாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய தனிமனித ஆராய்ச்சிகளிலே இந்த உயிரலைகள் மிகவும் குறைந்த மனிதர்கள், அவர்கள் அந்த குறைந்தவர்களைத்தான் நாடுகின்ற சூழலும், அதே நேரம் உயிரலைகள் நல்ல நிலையில் இருப்பவர்களை இந்த குறைந்த நிலையில் உள்ளவர்கள் நெருங்க முடியாது என்று குறிப்பிடுகின்றீர்கள். அப்படியானால் இருவருக்கும் இடையில் அந்த வேற்றுமையை எவ்வாறு களையலாம்? களையதுக்கு ஒரே ஒரு வழிதான். இப்பொழுது இப்ப என்னுடைய இங்க மலேசிய நாட்டில் நான் செஞ்சு கொண்டிருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் நான் அந்த மோட்டோவில் தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாகலாம் என்றால் என்னென்றால் அவனுடைய உயிரலைகள் மினிமம் 15க்கு மேல கொண்டு வந்து அவனுடைய தெளிவு நிலை என்ற ஒரு நிலையில் அவனை வைத்தால் அவனுக்கு நடக்க போகும் அவனுடைய விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அவனால் தெளிவு சிந்தனையோடு அவனால் ஆற்றல் செய்ய முடிகிறது. அப்பொழுது இந்த லோ வைப்ரேஷன் இருக்கிறவங்களை பார்க்கணும்னு சொன்னா எனக்கு வந்து இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் ஒரு மனிதனாகிய என்னால் எல்லாரையும் மாற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அப்பொழுது எனக்கும் பல மனிதர்கள் கூட சேர்ந்து இந்த ஒரு நல்ல எண்ணங்களை சேர்ந்து செய்ய ஆர்வம் இருந்தால் நான் அதில் இறங்க நான் ஃபுல் 100% கோஆபரேஷன் கொடுத்து என்னுடைய நாலேஜை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்பிக்கிறேன். அப்ப இந்த லோவர் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இங்க மனிதர்கள் ஒரு 4000 மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த 4000 மனிதர்களுடைய உயிரலைகளை ஏற்றி மேல வைக்கும் போது அதில் பார்த்த ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால் அவரால் அவருடைய வாழ்க்கை நடந்து போகும் பாதையை தெளிவாக பார்க்க முடிகிறது. இது சரி இது சரியில்லை என்று அவரால் நிர்ணயிக்க முடிகிறது. நாம் லோ வைப்ரேஷன் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவங்கள பிரிக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து அறியாமையில இருக்காங்க, சில விஷயங்கள் தெரியாம இருக்கும், ஆனா சில விஷயங்கள் புரியாமையும் இருக்கும். அப்ப அவங்கள வந்து நான் என்ன பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த உயிரலைகளை மாற்றி விட்டு ஒரு 3 வாரங்கள் என்னால் அவர்களை மானிட்டர் செய்யும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்லி அந்த தெளிவு நிலை என்ற இது வந்து அமைதி நிலை வருகிறது அவர்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அவர்களை நான் என்ன செய்யறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு என்னுடைய இங்க கிளாஸஸ் வச்சிருக்காங்க. அந்த கிளாஸஸ்ல அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த உயிரிழைகளை எப்படி தற்காற்று கொள்வது என்ற ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் போது அவரால் தெளிவாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. தரன், குடும்பங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் இப்ப கணவன் மனைவியை நீங்கள் பார்க்கின்ற போது சில கணவன் மனைவியர் நெருங்கிய அன்புடையவர்களாக இருக்கிறார்கள். சிலரை எடுத்துக்கொண்டால் அன்பிருந்தாலும் கூட சண்டை பிடிப்பவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த விடயம் தொடர்பாக உயிரிழைகள் தொடர்பாக பரிசோதித்து பார்த்தீர்களா? இது ஒரு அற்புதமான கேள்விங்க தரன். நான் பார்த்த ஒரு சில நபர்கள், அதாவது ஒரு 100 மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 2% மனிதர்கள், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய உயிரலைகள் 2 பேரது உயிரலைகளும் மினிமம் 10 அங்குலத்திலிருந்து 15 அங்குலம் வரைக்கும் இருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அவங்களுடைய அந்த அந்நுண்ணியம் அவங்களுடைய புரிந்துணர்வு வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அவங்களுடைய இது. ரெண்டாவது நான் இன்னொரு இது ஒரு
ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயத்த ஒன்னு கண்டுபிடிச்சேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது வரைக்கும் நான் இந்த ரிசர்ச்ல பார்த்த ஒரு ரெண்டு கப்பல் மட்டும் தான் என்னுடைய இந்த ஆராய்ச்சியில நான் பார்த்தேன். அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேரையும் நான் வாழ்ந்ததை பார்த்தேன், அவங்க இறந்ததையும் பார்த்தேங்க. வாழும்போது அவர்களுடைய உயிரலைகள் 10க்கு மேலதான் இருந்தது மினிமம், அவங்க 2 பேரும். அண்ட் 2 பேரும் இறக்கும் போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய கணவர் இறந்து 3 மாதங்களில் அந்த மனைவியும் இறந்து விட்டார். அப்பொழுது பார்க்கும்போது அந்த கம்யூனிகேஷன் என்பதும், 2வது அந்த அன்னுன்யமும், அவர்களுடைய பாண்டிங்னு சொல்லுவேன் நான், அவ்வளவு அற்புதம். ஈவன் இறப்பில் கூட அவர்களுடைய மேக்சிமம் 3 டேஸ்ல இருந்து 3 மந்த்ஸுக்குள்ளே தான் அவங்க அந்த இறக்குற வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 98% நம்முடைய தம்பதியர்கள் வேறுபட்ட நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த உயிரலைகளை மாற்றும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த 2 பேருக்குமே ஒரு பேலன்சிங் வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ அதுல நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது ப்ரீ மேரேஜ், பிஃபோர் யூ கெட் மேரிட் வந்தால் அவங்களோட உயிரலைகளை நான் மாற்றி அதை எப்படி தற்காத்துக்கொள்வது என்று அவங்களுக்கு நான் அந்த கைட் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்களால அந்த மேரேஜ் என்ற இதை ஒரு நல்ல பாண்டிங்காக ஒரு பாசிட்டிவ் பிளாட்ஃபார்ம்ல அவங்களால நடந்து போக முடியுதுங்க. ஆனால் அதே கல்யாணம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதையும் பார்த்தேன் நான். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கல்யாணம் ஆனவர்களுடைய உயிரலைகள் பார்த்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு மேல் இருக்கும் தம்பதியர்களுடைய உயிரலைகள் 99.99% சேமாக தான் இருக்கும். அதாவது லோவாக இருந்தால் 2 பேரும் லோவால தான் இருப்பாங்க. ரொம்ப ரேர், அதாவது 1% 2% தான் ஹஸ்பண்டுடைய வைப்ரேஷன் வெரி ஹை அண்ட் ஒய்ஃபுடைய வைப்ரேஷன் வெரி லோ என்பது நான் பார்ப்பது தட் இஸ் அ வெரி ரேர் காம்பினேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 பேருமே ஒரே நிலையில் தான் இருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கின்ற போது, திருமணம் செய்வதற்கு முன்னர் இருவருமே காதலிக்கின்றார்கள், நீண்ட காலமாக காதலிக்கிறார்கள். ஆனால் இங்கே புலம்பெயர்ந்த மண்ணிலே திருமணம் செய்து 2ஆம் நாள் 3ஆம் நாள் வாரத்து பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். இப்போ அதற்கு என்ன காரணம்? நீண்ட காலமாக காதலித்து திருமணம் செய்து 2 நாட்கள் 3 நாட்கள் திருமணம் முடிந்து சிலர் இங்கே நடைபெற்ற சம்பவங்களிலே சிலர் அன்று இரவே பிரிந்து சென்று விடுகின்றார்கள். ஆமா, அதுவும் இருக்குங்க. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த அன்பு, அதாவது லவ் பண்றோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அன்பு நிலை செலுத்தும் போது என்ன நடக்கிறது என்றால், அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தான் கொடுத்துட்டு இருக்குங்க. அதாவது when you love yourself and when you send love to others, ஆட்டோமேட்டிக்லி உங்களோட உயிரலைகள் தானாகவே உயிரலைகள் விரிவடைகிறது. இதுல என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மனிதனும் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்ற வார்த்தையை நம்ம எத்தனை முறை சொல்கிறோமோ அத்தனை முறை சொல்லும் போது நம்மளோட உயிரலைகள் விரிவடைகிறது. 2வது நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு நபரை நீங்க பார்த்து ஐ லவ் யூ என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய உயிரலைகளும் மற்றும் அவருடைய உயிரலைகள் ஓரளவுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் அதிகப்படுகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருப்பதினால் கல்யாணத்துக்கு முன்னது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அது இட் கிவ்ஸ் அ வெரி குட் கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் ஃபார் தம். பட் சர்டன் டைம்ஸ் என்ன ஆகுறதுன்றது அது மேபி டெஸ்டினின்னு கூட சொல்லலாம். அதாவது சில மனிதர்களுடைய கல்யாணம் ஆன நாளிலே அதாவது டிவோர்ஸ் என்ற ஒரு நிலை போவது, அது ப்ராபப்ளி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ங்க. தரன் ஐ திங்க் ஐ வுட் புட் இட் அக்ராஸ் அஸ் டெஸ்டினி. 70% மனிதர்கள் அந்த டெஸ்டினி என்ற நிலையை புரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அது சில நேரங்களில் அது நிர்ணயிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. அது மாற்றுவதற்காக ப்ராபபிளி உயிரலைகள் மாற்றினால் அது மாற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. ஏனென்றால் விதியை மதியால் வெல்ல முடியும் என்று சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப அந்த மதியை வெல்லுவதற்கு இந்த உயிரலைகள் சரியாக இருந்தால் நம்மால் அந்த சூழ்நிலையில் தெளிவு நிலையில் அது தெளிவு சிந்தனையோடு தனக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன அந்த சயநிலையில் மைனஸ் நிலையில் இருக்கின்ற பெற்றோர்கள், அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுடைய உயிரலைகள் அது தொடர்பாக பரிசோதித்து பார்த்தீர்களா? ஓகே, பிள்ளைகள் என்பது பார்த்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது அந்த தம்பதியர்களுடைய வைப்ரேஷன் லோவாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கும் போது, ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் மினிமம் அவருடைய 15 அங்குலத்துக்கு மேல தான் இருக்கிறது. அது நேச்சுரலி ஒவ்வொரு குழந்தையும் ஹை வைப்ரேஷன்ல தான் பிறக்குதுங்க.
அப்பொழுது பார்த்தால் பிறக்கின்ற போது என்ன காரணம் பிறக்கின்ற போது அந்த கை வைப்ரேஷன்ல பிறப்பது? அது நேச்சுரலாவே அதுதான் இயற்கை நீதி. எவ்ரிபடி ஆர் பார்ன் வித் ஹை வைப்ரேஷன். இந்த பிரபஞ்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிருகங்கள்னு எடுத்துக்கிறாங்க, மிருகங்களும் வைப்ரேஷன் ஹையா தான் இருக்குதுங்க. மற்றபடி நீங்க ஒரு செடி மரம் கொடி எடுத்துக்கொண்டாலும் அதோடைய வைப்ரேஷன் ஹையா தான் இருக்கிறது. அது நேச்சுரல், அது நேச்சராகவே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஆகவே அந்த பிறப்பின் பின்னர் என்ன நடைபெறும்? அந்த பெற்றோர்கள் மைனஸ் நிலையிலே இருப்பார்கள். அந்த இதுல பாருங்க, நீங்க மனிதருக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் என்னவென்றால், இந்த 5 அறிவு படைத்த மிருகங்கள் இன்வேரியபிளி அதோடைய வைப்ரேஷன் நன்றாகவே இருக்கும். எப்பொழுதும் அது நன்றாகத்தான் இருக்கும். எப்பொழுது அதோடைய வைப்ரேஷன் ஸ்ட்ரைட்டாக குறைய வாய்ப்பு இருக்கு, அது கோபப்படும் போது மட்டும்தான் அதோடைய வைப்ரேஷன் குறைகிறது. மற்ற நேரங்களில் 99.99% அதோடைய உயிரலைகள் விரிவடைந்து தான் இருக்கிறது. ஏனென்றால் அதோடைய சிந்தனையில் பார்த்தேனால் மனிதனை போல் அது சிந்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மைண்ட் என்ற இதை ஒன்று கொடுத்து அதில் ரேஷனலைசேஷன் 6ஆம் அறிவு என்றதை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ரேஷனலைசேஷன்ல தான் நமக்கு முக்காவாசி மனிதர்களுக்கு அங்க பாதிப்பு வருவதே அந்த ரேஷனலைசேஷன். ஏனென்றால் நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் அண்ட் கண்டிஷனிங் சொல்லுவேன் நான். இதை பொறுத்து முக்காவாசி மனிதர்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. அப்பொழுது பிறந்த பிறகு ஒரு 5 வருடத்து வரைக்கும் அந்த குழந்தை தெளிவாக வாழ்கிறது. 5 வருடங்கள் ஆன பிறகு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூல், டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்ட்ஸ், டிபெண்ட் ஆன் த சொசைட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட் ஃபார் த சைல்ட் டு க்ரோ. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவங்க வளரும் போது அவருடைய எண்ண அலைகள், சிந்தனைகள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று அவருடைய உயிரலைகள் நிர்ணயிக்கிறது. அதாவது அந்த குழந்தைகள் அந்த ஆழ்ந்த உறக்க நிலை என்பது அதான் காரணம். ஆழ்ந்த உறக்க நிலையில் பிள்ளைகள் பிறக்கின்ற போது ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையில் பிறக்கின்றார்கள். அந்த ஆழ்ந்த உறக்கம் தான் அவர்களுடைய உயிரலைகள் அதிக வேகமாக இருப்பதற்கு, அல்லது அந்த நீங்கள் சொன்ன சரியாக தான் சொன்னீங்க தரன். நாம் மனிதனும் பெரியவங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம் ஆழ்ந்த தூக்கம் இருக்கும் போதுதான் நம்மளுடைய உயிரலைகளும் விரிவடைகிறது. அது நேச்சுரலாவே அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளோட உடலில் பாய்ந்து நம்மளுடைய உயிரலைகளை அதிகப்படுத்துகிறது. இது நேச்சுரலாவே நடக்கிறது. ஆனால் நம் மனிதர்கள் சரியாக தூங்குகிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. நார்மலாக பாத்தீங்கன்னா நம்ம 10 மணிக்கு படுத்துட்டு காலையில ஒரு 4 மணிக்கு எழுந்திருச்சால் இருக்க முடிகிறது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் முடியாத ஒரு சூழ்நிலை. 12 மணி, 2 மணி, 3 மணி கூட நம்ம எழுந்திருச்சு நடமாடும் மனிதர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா டெஃபினெட்லா நம்மளோட உயிரலைகள் நேச்சுரலாவே பண்ற ஒரு சக்தியை கூட நம்ம இழந்துட்டோம். இங்கே ஒரு நேரொருவர் இணைந்திருக்கின்றார். அவருடைய கேள்வியை தொடர்வோம். ஆகவே இங்கே நேயர்கள் இது தொடர்பாக விளக்கங்கள் ஏதாவது தேவையாக இருந்தால் நேயர்களாகிய நீங்களும் இணைந்து இங்கே நேரடியாகவே கேட்கலாம். சரி, இணைந்திருப்பவர் ஜீவன் நினைக்கின்றேன். வணக்கம். இருந்து என்னன்னு சொன்னா, இந்த கேள்வி என்ன, உளவியல் சைக்காலஜிக்கும் இந்த அலைகளுக்கும் சம்பந்தம் உண்டா? ஹலோ 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 உளவியல் சைக்காலஜிக்கும் நீங்க சொல்ற அந்த அலைகளுக்கும் சம்பந்தம் உண்டா? அவர் பேசுவதை நீங்க கேட்கக்கூடியதா இருக்கா? தெளிவாக எனக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. ஏன்னா இங்க என்று சொல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் இங்க மலேசியால இருக்கிறாருங்க. இஸ் அ சைக்காலஜிஸ்ட். சோ அவரு எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய உயிரலைகள் என்பது இப்ப வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுடைய அந்த தொலைபேசி அழைப்பு சரியாக இல்லை, அதாவது விட்டு விட்டு வருவது மாதிரியாக இருக்கிறது. நான் கொடுத்துடுறேன். நானு சைக்காலஜின்னு அவர் சொன்னார் இல்லைங்களா, சைக்காலஜில தான் இந்த பர்டிகுலர் இதை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு அந்த நபர், அந்த ப்ரொஃபசர் என்கிட்ட சொன்னாங்க. 18 ஹெர்ட்ஸ், தட் இஸ் 18 ஹெர்ட்ஸ் பெர் செகண்ட் நம்மளுடைய மூளை அலைகள் ஓடிக்கொண்டு இருக்கும் போது அதை தாண்டி விட்டால் நம்மளுடைய சிந்தனைகள், விஸ்டம், ரேஷனலைசேஷன் போய்விடுகிறது என்று எனக்கு அது ஒரு சின்ன நுணுக்கத்தை அவர் கொடுத்தார். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய சைக்காலஜி என்பது அதில் உயிரலைகள் டெஃபினட்டாக சம்பந்தப்பட்டு இருக்கிறது.
ஒரு மனிதனுடைய உயிரிழக அதிகமாக விரிவடைந்து இருந்தால் அவனுடைய அதாவது சைக்காலஜிக்கல் அப்ரோச் டு ஹிஸ் எய்தர் பேஷன்ஸ் ஆர் டு ஹிஸ் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வில் பி மச் மச் பெட்டர். அப்ரோச் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா உயிரிழகள் நன்றாக இருந்தால் இட் வில் பி மல்டி ஃபேசட்டட்னு சொல்லுவேன் நான். நம்மால் வந்து பல கோணங்களில் ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. சரி, நன்றி. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ட்ரெண்ட் கம்யூனிட்டி இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு வேலைத்தளமாக இருக்கட்டும், அந்த வேலைத்தளத்துல ஒரு 2 குரூப்பா வேலை செய்வார்கள். ஆனா 2 குரூப்புக்கும் வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல 2 பேரும் மோதிக்கொண்டே இருப்பார்கள், 2 குரூப்பும். அந்த இவர்களுடைய அந்த உணர்வாளர்கள் அந்த குரூப்போடு சம்பந்தப்பட்டதா இல்லை என்று சொன்னா அவர்கள் எப்படி தங்களை அப்படி மாற்றிக் கொள்கிறார்கள்? 2 குரூப்பா தங்களுக்குள்ளே வேலைத்தளத்துல தாங்கள் ஒரு 100 பேர் வேலை செய்யற இடத்துல என்று சொன்னா ஒரு 50 பேர் ஒரு மாதிரியும் இன்னும் ஒரு 50 பேர் இன்னொரு மாதிரியும் இருக்கணும். அதை எப்படி நாங்கள் அவைந்த இதுவும் அதே மாதிரி தான் இருக்குமா? ஓகே, அந்த கேள்விக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு மனிதனுடைய உயிரலைகள் 5க்கு குறைவாக இருக்கிறது என்றால், இது சிம்பிளா பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தையே நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துடுறேங்க. 90-95% வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம குடும்பத்திலும் பார்த்தால் தந்தை, தாய், குழந்தைகள் எல்லாருடைய உயிரலைகளும் ஒரே நிலையில் தான் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 கீழே இருந்தாங்கன்னா அந்த ஹோல் ஃபேமிலியில இருக்கிற வைப்ரேஷன் எல்லாருக்கும் 5 கீழே தான் இருக்கும். அது ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அந்த லோவர் வைப்ரேஷன்லயே அவங்களோட தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அதுல வச்சுதான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அதே சுச்சுவேஷனை எடுத்துட்டு போய் ஒரு ஃபேக்டரியில போட்டீங்கன்னா கூட த சேம் சுச்சுவேஷன் வில் ஸ்டார்ட் ப்ரிவேலிங் ஆட்டோமேட்டிக். அதுங்க அப்ப அந்த குரூப்னு சொன்னீங்கன்னா அது 100 பேரா இருக்கலாம், 200 இருக்கலாம், 500 இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்லி அவங்களோட எண்ண அலைகளும் அதே போல் தான் இருக்கும், அவருடைய வைப்ரேஷனும் அதே போல் தான் இருக்கும். ஓகே, அடுத்த லாஸ்ட் क्वेश्चन. ஒரு ஊடகவியலாளர் என்று வைத்துக் கொள்வோமே. அப்ப அவர் வந்து எல்லா விதத்தையும் பார்க்கும்போது அவர் எல்லா ஒரு நியூஸ் அல்லது இதா இருந்தும் போது நிலைமை தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறார் நினைக்கின்றேன். மீண்டும் அவருடைய தொடர்பை இணைப்பதற்கு முயற்சிக்கின்றோம். நீ என்ன பண்ற கிச்சன்ல? பிரியாணி உங்களுக்கு இது என்ன ஷூட்டிங் நினைச்சியா? இது குக்கிங். ஆமா, இதெல்லாம் என் வேலை. இப்போ ஒரு நாள் நான் பண்ணக்கூடாதா? பிரியாணி செய்யறதுன்னா ஈஸியா என்ன? ஆமாம், அதுக்கு தான் இருக்கவே இருக்கின்றது இந்தியாவின் முதல் தர ட்ரோஃபி பசுமதி ரைஸ். இப்பொழுது உங்கள் ஜெட் மார்க்கெட்டில் விற்பனையாகின்றது இந்தியாவின் முதல் தர ட்ரோஃபி பசுமதி ரைஸ். இங்கே தொடர்ந்து மருத்துவர் இணைந்திருக்கின்றார். ஜீவன், உங்களுடைய இறுதி கேள்வியை கேளுங்கள். என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ஊடகவியலாளர் என்று வைத்துக் கொள்வோமே. அவர் வந்து இப்ப ஒரு 4 பேர் ஒரு எல்லா பக்கத்துக்கும் ஒரே மாதிரியான சரியான ஒரு விளக்கம் சொல்ல வேணும். அவருடைய வைப்ரேஷன் அப்படி இருக்கும். அதான் இந்த கேள்வி. லாஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ. சொல்லுங்க தரன், மறுபடியும் நீங்க கொஞ்சம் அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுங்க தரன். சரி, அந்த கேள்வியை விட இன்னொரு கேள்வி ஒன்று இங்கே ஒருவர் இணைந்திருக்கின்றார். அவருடைய கேள்வியை பார்க்கலாம். வணக்கம், நான் லாலா ரவி. உரையாடுங்கள். நான் கேட்க விரும்புவது ஒரே கேள்விதான். என்ன வைத்துதான் நான் கேட்கிறேன். கேள்வி என்பது இல்லை, ஒரு விளக்கம் தேவை. இப்ப எனக்கு எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும், நல்லபடி வாழ வேண்டும் என்றதான் என்னுடைய விருப்பம். அப்படியேத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அமைதியாகவும் தெளிவாகவும் வாழுகிறேன். ஆனால் என்னுடைய மூளை விருத்தி வந்து இப்ப கம்ப்யூட்டர் எவ்வளவுதான் கற்றும், இப்ப நான் 6 வருடங்களாக பிரெஞ்சை கற்க செல்கின்றேன். ஆனா பிரெஞ்சை கற்க முடியவில்லை. கம்ப்யூட்டர் கற்றுக்கொண்டிருக்கிறேன், கம்ப்யூட்டரையும் எனக்கு கற்க முடியவில்லை. ஆனா இந்த மூளை விருத்தி என்பது குறைவாக இருக்கின்றது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதில் ஆணித்தரமாக இருக்கின்றேன். அப்படின்னா இன்டெலிஜென்ஸுக்கும் இந்த எண்ண அலைக்கும் வேறுபாடு இருக்கின்றதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி, வணக்கம்.
அவருடைய கேள்விக்கு புரிந்ததா? புரிந்து ஓரளவுக்கு புரிந்தது. மூளை அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நல்ல எண்ணங்களுடையவராக இருக்கிறார். ஆனால் அந்த விவேகம் சம்பந்தமாக ஒரு கணனியை கேட்டுக்கொள்வதோ அல்லது ஒரு மொழியை கேட்டுக்கொள்வதோ முடியாமல் இருக்கிறது. அதுக்கும் விவேகத்துக்கும் நீங்கள் சில உயிரிழைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கேட்கிறார். இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா இது அதாவது லேர்னிங் ப்ரோசஸ்ன்றது வந்து ஹேப்பன்ஸ் ஒன்லி நம்ம வந்து அதை ரிப்பீட்டடா அதை செஞ்சுட்டு இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்மளோட வந்து மாஸ்டர் பண்ண முடியுது பாருங்களேன். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க MBBS படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 5 வருடங்கள் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 5 வருடம் பற்றாக்குறை, அது நாங்க வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதே போலதான் நம்ம மனிதர்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த உயிரலைகள் சரியாக இருந்தால் நம்மால் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் மேம்படுகிறது. அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆர்வம் என்பது அந்த பர்டிகுலர் இதுல இருந்து நம்மளால் அந்த இதை வந்து கத்துக்கொள்ள முடியுதுங்க. அப்ப அந்த லேர்னிங் ப்ரோசஸ வந்து பெட்டர் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உயிரலைகள் வந்து டெஃபினட்டா வந்து நல்லா வச்சிருக்கணும். இப்ப அந்த தனக்கு உயிரலைகள் நன்றாக இருக்கிறது என்று அவர் கருதுகின்றார். ஆனால் அப்படி அவரு கருதுகிறார். ஆனால் உண்மையில் அவருடைய எண்ண அலைகள், அதாவது உயிரலைகள் சரியாக இருக்கிறதா என்றால் தெரியாது. அதை மெஷர் செஞ்ச பிறகுதான். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லதான் சார் டாக்டர், நான் யோசனை பண்றேன், நான் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாருங்க. ஆனால் அவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்போது என்னுடைய கேள்வி என்ன, நீங்க நல்லதுன்னு நினைச்சீங்க, அப்ப நல்லது தானே நடக்கணும் வாழ்க்கையில, எதுக்கு பிரச்சனைகள்ல இருக்கீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி இருக்கும். ஆனால் இன்சிடென்ட்லி அந்த உயிரலைகள் செக் பண்ணும்போது தான் மாட்டிக்கிறாங்க. அவங்களோட வைப்ரேஷன் வந்து லோவா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது அது வந்து அவங்க வந்து அந்த லோ வைப்ரேஷன்ல இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாதுங்க. அப்ப இதை தெரிஞ்சுக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் நான் வந்து இப்போது கிளாஸஸ் மூலியமா இங்க மலேசியால செஞ்சுட்டு இருக்கேங்க. இந்த உயிரிழைகளுடைய நுணுக்கமான விஷயங்களை நான் பகிர்ந்து அதை எப்படி வந்து அந்த புரிஞ்சு கொண்ட பிறகு அந்த உயிரிழைகளை எப்படி தற்காத்துக்கொள்வது என்பதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய கோலும் அதுதான். ஒவ்வொரு மனிதனும் தெளிவாக வாழ வேண்டும். உதாரணத்துக்கு நண்பர்களை, இப்ப மாணவர்களை எடுத்துக்கொண்டால் நட்பு வட்டம் என்று அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த நண்பர்களை தெரிவு செய்வதிலே இந்த நீங்கள் சொன்ன உயிரலைகளுக்கு இடையிலேயே தொடர்புகள் இருக்கிறதா? நிறைய தொடர்பு இருக்கு. அதுலயும் நான் என்னுடைய இதுல ஆராய்ச்சி நிறையவே ஓடி இருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய ஃபேவரட்டாக இருக்கிறார்கள். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இது பார்த்தீங்கன்னா இன்வெரிபிளி 12 வயதிலிருந்து 20, அதாவது டீனேஜ் குரூப் வரைக்கும், 12 வயசுல இருந்து அந்த டீனேஜ் குரூப் இருக்கிற குழந்தைகளை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த லோவர் ஃப்ரீக்வன்சில தான் இருப்பாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, அந்த லோவர் ஃப்ரீக்வன்சில இருக்கும் குழந்தைகளை எடுத்து அவங்களுடைய வைப்ரேஷனை சேஞ்ச் பண்ணி விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய நண்பர்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து சொல்லுவாங்க, ஒரு 3 வாரங்களானவர், டாக்டர் இப்போது எனக்கு வந்து இந்த சில ஃப்ரெண்ட்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ்கள் என்னை அணுக ஆரம்பித்து விட்டார்கள், என்னுடைய டீச்சர் வந்து இப்போது கொஞ்சம் அமைதியாக எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுதுன்னா, when your vibration is higher, automatically everybody feel comfortable with your vibration. So இந்த ஹையர் வைப்ரேஷன்ல இருப்பதனால அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, people will feel comfortable about you automatically. ஆனால் அந்த லோ வைப்ரேஷன் இருந்தா என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஒரு த்ரெட்டனிங் போல இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துடுறேங்க. என்னுடைய கிளினிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாய் கடிச்சிட்டு வருவாங்க கிளினிக். பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரோட்ல போகிற நாயா இருக்கலாம், இல்லைன்னா வீட்டு நாயா கூட இருக்கலாமுங்க. இன்வேரியபிளி அந்த நாய்கள் கடித்த மனிதர்களுடைய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா லோவா தான் இருக்காங்க. ஆனா அதே இடத்துல வந்து நானே பர்சனலா வந்து என்னுடைய வைப்ரேஷன் 15+ எப்போதுமே வச்சிருக்கேங்க. ஒரு வீட்டுல போகும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒரு நாயை அவுத்து விட்டுட்டாங்க. அந்த நாயை வந்து சுத்தி என்ன வந்து ஒரு அப்படியே மோந்து பார்த்துட்டு ஜஸ்ட் இது பண்ணிட்டு தென் வெளியே போயிடுச்சு. அது என்ன கடிக்கவில்லை. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற நபர் என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் இது வரைக்கும் உள்ள வந்து உங்களை ஒன்னும் பண்ணல, அது வந்து ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த நாய்கள் அந்த மிருகங்கள் கூட அந்த வைப்ரேஷன் வந்து, உங்களோட வைப்ரேஷன் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி தே ஃபீல் கம்ஃபர்டபுள். பட் உங்க வைப்ரேஷன் லோவா இருந்தா தே ஃபீல் த்ரெட்டன்ட். அவ்வளவுதாங்க. அனிமல்ஸ்க்கு அந்த சூழ்நிலை என்றால் மனிதர்களுக்கும் அதே சூழ்நிலை தான். When low vibration, the other person will feel threatened but he won't tell you.
அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு எதிர்மறையாக அவர்கள் செயல்படும் ஒரு சூழ்நிலை உருவாகிறது அவர்களுக்கு. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், உலகத்திலே முக்கால்வாசி பேர் இந்த குறைந்த உயிரிழைகளோடு தான் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டீர்கள். 80% குறைந்த உயிரிழைகள். அதனால் தான் உலகத்திலே இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக. ஆமா, அமைதி நிலை என்பது நீங்க பார்க்கணும்னா எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும். இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் தமிழர்களை எடுத்துக்கொண்டீர்களானால், இப்ப நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள் என்றால் இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் பாராட்டுவதற்கு கூட, உதவி செய்யாவிட்டாலும் கூட உபத்திரவம் செய்யாமலே இருந்தாலே போதுமானது. ஆனால் உபத்திரவம் செய்ய முற்படுவார்கள், பாராட்ட மாட்டார்கள். ஆனால் அதே நேரம் நீங்கள் இந்த வெளிநாடுகளிலே வாழுகின்ற இந்த வெள்ளைக்காரர்களை போன்றவர்களை பார்ப்பீர்களானால் அவர்கள் அது ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் உடனடியாக ஒரு பாராட்டுகின்ற தன்மையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 100% அது எவ்வாறு சாத்தியமாகிறது? மற்றவர்களை, நம்மவர்களை பொறுத்தவரையில் முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டவர்களை பொறுத்தவரையில் அவர்களிடம் விரைவாகவே உங்களை பாராட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் உருவாகின்றது. இல்ல, இது கலெக்டிவ் சிச்சுவேஷன் தானங்க தரன். அது இப்ப நம்ம எல்லாரும் மாறணும் அப்படின்னு நினைச்சால், நாம் தனி மனிதன் மாறினால்தான் நம்ம உலகத்தை மாற்ற முடியும். யூ ஹேவ் டு மேக் த சேஞ்ச் பிஃபோர் யூ வாண்ட் த சேஞ்ச் ஃப்ரம் த அதர்ஸ். சோ நம்மை நாம் மாற்றிக்கொண்டால், அப்பொழுது நான் என்ன சொல்றேன்னா, நான் இங்க உள்ள வந்திருக்கிறதே இந்த ஒரு புதிய விஷயம் என்னன்னா, நீ நல்ல மனிதனாக வாழ்வதற்கான ஒரு வழி என்றால் உன்னுடைய உயிரிழைகளை ஏற்றிக்கொள். ஒரு தெளிவு மனிதனா வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய உயிரிழைகளை ஏற்றிக்கொள். ஒரு இன்டெலிஜென்டாக, அதாவது சமுதாயத்துக்கு உதவக்கூடிய ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய உயிரிழைகளை ஏற்றிக்கொள். இது பிராக்டிக்கலாவே நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. அது டெஃபினட்டா இது என்னுடைய நோக்கம். இன்னும் சில வருடங்களில் நிறைய மனிதர்களை இதை அனுபவித்து அவர்களுடைய வாழ்க்கையில் பர்சனல் as well as professional as well as for the society ஒரு நல்ல விஷயமாக மாறி, நாமும் அதே போல் வெளிநாட்டார் போல் நீங்க சொன்னது போல் தெளிவு நிலையில் வாழும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரி, மனித உயிரிழைகளை அந்த குறைவாக இருப்பவர்கள் கூட்டுவதற்கு என்ன விடயங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும்? ஓகே, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு பயிற்சி என்ன கேள்வி இருக்கு. இது பிறப்பிலேயே அவ்வாறு வருகிறதா? அவர்கள் உயிரிழை குறைந்தவர்களாக இருப்பதற்கு ஏதாவது விதி அல்லது அவர்களுடைய பிறப்பு நேரங்கள் ஏதாவது காரணமாக இருக்கிறதா, அல்லது சுற்றுச்சூழலா, அல்லது பெற்றோர்களிடம் இருந்து வருகிறதா? இல்ல, 100 குழந்தைகள் பிறந்த உடனே நம்ம போய் நான் மெஷர்மெண்ட் பண்ணனா கூட அந்த 100 குழந்தைகளோட வைப்ரேஷனும் டெஃபினட்டாக ஹையா தான் இருக்குங்க. பிறக்கும் போது எல்லோரும் நல்ல தெய்வீக மனிதர்களை தான் பிறக்கிறார்கள். இந்த உலகத்தில் வந்த பிறகு 5 வருடங்கள் ஆன பிறகுதான், ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் அவருடைய எண்ண அலைகள் மைண்டு வேலை செய்யறது ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் ஆரம்பிக்குது அந்த குழந்தைங்களுக்கு. அது வரைக்கும் நல்ல வைப்ரேஷன்ல தான் இருக்காங்க அவங்க. சரி, இன்னும் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். அவருடைய கேள்வியையும் பார்ப்போம். வந்திருப்பார். வணக்கம், உரையாடுங்கள். ஆமாம், சரி, போறோங்க. ஓகே, ஹலோ, உரையாடுங்கள் நேரடியாகவே. வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். அதான் சொல்ல போறேன். இங்க உள்ள வெயின் மெடிசின் சொல்றார், இந்த மூளையின் அளவுக்கும் உடல் அளவுக்கும் உள்ள உறவு முக்கியம். அது உண்மைதான். ஹலோ, மருத்துவர்களே, அந்த கேள்வி புரிந்ததா? அவர் உடலும் மூளை அலைகளும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஹலோ, அந்த கேள்வியை கேளுங்கள், உங்களுடைய கேள்வியை. இல்ல, அவர் உயிரலைகளை மென்ஷன் பண்றாங்களா இல்ல உடல் என்பது அதாவது பிசிக்கல் பாடியை சொல்றாங்களா? அதாவது பண்றன்னு சொன்னா அலிமெண்டாஷனும் ஆக்டிவிட்டியும் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுல உண்மை இருக்குதா?
தரன், நீங்க ஒரு தடவை அந்த கேள்வியை மறுபடியும் என்கிட்ட சொல்லலாம், எனக்கு கேட்கல. அங்க இங்க உள்ள வெயினோட சம்பந்தப்பட்ட டாக்டர் சொல்றார், அதாவது அவர் மூளையோட சம்பந்தப்பட்டவர். அவர் சொல்றார் ஒரு ஹார்மோன் வந்து அதுதான் இந்த வெயின் இந்த ஸ்டெபிலைசே பண்ணணும், அதாவது ஆக்டிவிட்டியும் சாப்பாடுகளும் ஒழுங்கா இருந்தா நீங்க சொல்ற அந்த உயிரால ஏறி வரலாம்னு சொல்றாங்க. அதுல உண்மை இருக்கா? ஓகே, நல்ல கேள்வி அது. அதாவது சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அப்கோர்ஸ் அது வந்து இட் இஸ் இன்டர் ரிலேட்டட் வித் அவர் பாடி. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிரலைகளுக்கு முக்கிய காரணமே வந்து நம்முடைய சிந்தனைகள், தாட்ஸ், நம்மளுடைய சிந்தனைகள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலை, அதாவது நம்ம இருக்கும் சூழ்நிலைகளும் அந்த உயிரலைகளுக்காக ஒரு காரணமாக இருக்கிறது. அப்கோர்ஸ் நீங்க சொல்லும் போது அந்த உணவு வகைகள்ல பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் எடுத்தால் டெஃபினட்டாக நம்மளுடைய உயிரலைகள் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ உணவு வகைகள்னு எடுத்துக்கலாம், மாமிசம், அதாவது மாமிசம் ஒரு நான் வெஜிடேரியன் சொல்லுவா இல்லைங்களா, அந்த விஷயத்துல நான் பார்த்த ஒரு நுணுக்கமான விஷயம் என்னவென்றால், நான் வெஜிடேரியன் சாப்பிட்டால் டெஃபினட்டாக வைப்ரேஷன் வந்து குறையிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் when I see the westerners, அவருடைய வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல உயிரலைகள் தான் இருக்கிறது. even though they are eating non-vegetarian, their vibration is still நன்றாக இருக்கிறது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா இங்க வந்து மைண்ட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நீங்க தரன் முதல்ல சொன்ன மாதிரி அப்ரிசியேஷன் அண்ட் கிராட்டிடியூட் என்பது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்மளுடைய உயிரலைகளும் ஆட்டோமேட்டிக்லி ஆகிறது. அது அதுதான் கண்டிப்பாக கேட்க வேண்டி இருந்தது, கேட்டோம். ஓகே, நன்றி அம்மா. சில ஆட்கள் இப்ப உதாரணமா பார்க்க போனா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டபுள் PhD செய்யறாங்க. சில ஆட்கள் அப்படி செய்ய முடியாம இருக்கு. அது என்ன காரணம்? ஒரு ஆளு கூட இருக்குது மூளை, ஒரு ஆளு குறைய இருக்கு. அதுக்குரிய காரணம் என்னன்றது தெளிவா சொல்ல முடியுமா? இது வந்து ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையை அவன் நிர்ணயிக்கிறான் என்பது அவன் கையில் தான் இருக்கிறது அம்மா. இதுல வந்து இந்த உயிரலைகள் என்பதை நான் சொல்வது என்னென்றால், உயிரலைகள் சரியாக இருந்தால் நம்முடைய பாதையில் நீங்க டபுள் PhD இல்ல ட்ரிபிள் PhD கூட செய்யலாம். ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்டதாக இருந்தால் அவன் டெஃபினட்டாக அவன் அதை செஞ்சிருவான். அது 100% செய்வாங்க. ஆனா நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா PhD செய்யாம அந்த காலத்தில் நம் தமிழர்கள் பாத்தீங்கன்னா PhD இல்லாமே அவங்க வந்து நிறைய விஞ்ஞான முறையில நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட உயிரிழைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகத்தானே இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழும் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 80% உயிரிழைகள் குறைவாக இருப்பதினால் நமக்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதாவது நாம் தெளிவாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த தெளிவு நிலை வாழ்வதற்கு நம் சூழ்நிலை சில நேரங்களில் நமக்கு சாதகமாக இருக்காது. அப்பொழுது நாம் செய்யும் வேலைகள் அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது our mind power should be much more powerful so that we can withstand the lower vibration people and then we can make an impact on the society. சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துல கூட அது இறங்கும். ஏனென்றா ஒரு IIT ஸ்டூடெண்ட் வந்து செய்ய வந்தவன் செய்து முடிக்க முடியாம கடைசியா லண்டன் போய்தான் செய்து போயிருக்கிறான். அதுக்காக IIT-ல படிக்கிறவ எல்லாம் அப்படியே இல்ல, அவளுக்கு அப்படி நடந்து போயிட்டுது. சரி, நன்றி. சரி, அதே நாள் அடுத்து இந்த மாணவர்களுடைய விடயத்திலே நீங்கள் அப்பொழுது நாள் கேட்டிருந்த கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தீர்கள். மாணவர்களுடைய கல்வி தொடர்பாக ஒரு சிலர் அந்த கல்வி கற்கின்ற போது கூட அவர்கள் தொடர முடியாமல் இடையிலே கைவிடுபவர்களாக இருக்கின்றார்கள். சகல வாய்ப்புகள் இருந்தும் அவர்கள் அந்த கல்வியை தொடர முடியாமல் இருக்கிறார்கள். மற்றும் நீங்கள் அந்த நட்பு வட்டாரம் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தி இருந்தீர்கள். அந்த நட்பு இணைகின்ற நண்பர்கள் குறைவான உயிரிழைகள் உடையவர்களாக இருக்கின்ற போது அதே உயிரிழைகள் குறைவாக உள்ளவர்கள் தான் நண்பராக இணைந்து கொள்ளுகின்றார்கள்.
அதிலே அது என்ன கேள்வியில் நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அந்த உயிரலியை அதிகரிப்பதற்கு ஒவ்வொருவரும் என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக தான். என்னென்ன விடயங்கள்? வெரி சிம்பிள். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனும் மூச்சு என்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லைங்க. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மூச்சு எடுத்து விடுறோம் என்றது. அதுல நீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தா பிராணாயாமம். அதாவது மூச்சை எடுத்து ஆழ்ந்து மறுபடியும் வெளியே விட்டு அந்த மூச்சு பயிற்சியை காலையில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிடம் அந்த மூச்சு பயிற்சி செஞ்சாலே நம்மளோட உயிரலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்லி மைண்ட் காம் ஆயிடாமா. மூச்சு பயிற்சி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா மைண்ட் காம் ஆகுது. மைண்ட் காம் ஆனாலே ஆட்டோமேட்டிக்லி உங்களோட உயிரலைகள் விரிவடைகிறது. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை நேசிக்க வேண்டும். யூ ஹேவ் டு லவ் தை செல்ஃப். என்னைக்கு ஒரு தனி மனிதன் நம்முடைய பிறப்பை, நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய செயல்களை நாம் அன்போடு நேசித்து கொண்டு வாழ்ந்தால் நம்மளுடைய உயிரலைகள் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. த மொமெண்ட் நம்மை நாம் நேசித்த பிறகு என்ன நடக்கிறது? நம்மளை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் நாம் நேசிக்க ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. So the moment we start loving the people around us and the job what we are doing, automatically நம்மளுடைய உயிரலைகளும் அதில் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நான் சொன்னது போல 80% மனிதர்கள் உயிரலைகள் குறைவாக வாழ்வதனால் நமக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதினால் அங்கதான் வந்து என்னுடைய கம்பெனியில இருந்து we have created a bio enhancer which is a stabilizer. அதாவது நம்முடைய உயிரலைகளை நிறுத்தி, அதாவது ஸ்டெபிலைசேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. சோ இந்த கருவியை சில மனிதர்கள் பாவித்தால் ஆட்டோமேட்டிக்லி அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இட் will be a stepping stone for their next journey. ஆனால் இந்த கருவி இல்லாமல் நாம் அந்த டார்கெட்டை அச்சீவ் செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் எவ்ரிபடி, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் கூட நம்ம வெளியில போய் இறங்கின உடனே ஆட்டோமேட்டிக்லி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அவுட் சைட்ல இருக்கிறது வந்து நம்மள பாதிப்பு அடைகிறது. அப்பொழுது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. உங்களால் தயாரிக்கப்பட்ட கருவி எவ்வாறு அதை தடுக்கும் வெளியிலே இறங்கியவுடன் இருந்து வருகின்ற பாதிப்புகளை? அது என்ன செஞ்சிருக்கேன்னா, என்னுடைய கருவிக்குள் நான் போட்டிருக்கிற ஒரு வுட் வந்து அமேசான் வுட்னு சொல்லிட்டு பிரேசில்ல தர வச்சு நாங்க அதை நான் ஒரு 2 வருஷம் ரிசர்ச் செஞ்சேங்க. அது ஒரு கருவி மட்டும், அதாவது அந்த மரத்தூள் மட்டும் என்ன செய்கிறது என்றால் உங்களோட உயிரலைகளை விரிவடைந்து இட் கீப்ஸ் இட் பாசிட்டிவ், இட் கீப்ஸ் இட் அட் ஹையர் லெவல் ஆல் த டைம். சோ அந்த மரத்தூளுக்கு அந்த சக்தி இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய ஆராய்ச்சியில் ஒரு 15 அந்த மரத்தூளுக்கு எவ்வாறு அந்த சக்தி வந்தது? அது நேச்சுரலாவே அந்த சக்தி அதில் இருக்கிறது. இப்போது சிம்பிளா நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழர்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்ன உடனே வெளியில வாழை மரத்தை கட்டுவோம். ஒரு பண்டிகைன்னு சொன்னாலே ஒரு விசேஷம் என்றால் வாழை மரம் வெளியில கட்டுவோம். இப்ப அந்த வாழை மரத்துடைய வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா 15 inches பிளஸ் இருக்குங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த காலத்திலே நம்ம வந்து 2 வாழை மரம் கட்டின உடனே ஒரு மனிதன் அதுக்குள்ள அப்படி நடந்து வரும்போது அவனுடைய அந்த உயிரிழகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதனால்தான் நம்மளுடைய பாரம்பரியத்துல ஒரு பண்டிகை, ஒரு விசேஷம் என்றால் பூ மாலைகள், அப்புறம் இந்த வந்து நேச்சுரலா கிடைக்கிற இந்த மாவிலைகள், இதெல்லாம் நம்ம ஏன் கட்டுறோம்னு சொன்னாங்கன்னா, தோரணமாக அந்த உயிரிழகளை நமக்கு சாதகமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது உருவாக்கிறது. இட் இஸ் நேச்சர். ஆக்சுவலி நேச்சுரலி அந்த வைப்ரேஷன் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்க்கின்ற போது அந்த முனிவர்கள் தொடர்பாக அவர்கள் அந்த யோக நிலையிலே இருக்கின்றார்கள், ஞான நிலையிலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இது அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் அந்த வரலாற்று ரீதியாக சரித்திர ரீதியாக பார்க்கின்ற போது அவர்கள் சாபம் கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். அந்த சாபம் பலித்ததாக கூட சொல்லப்படுகின்றது. ஆமா, அப்படியானால் உங்களுடைய அந்த அதாவது அந்த சாபம் மற்றவர்களுக்கு பலிக்க கூடாது அல்லவா? மற்றது இந்த உயர்நிலையில உள்ளவர் வந்து அவ்வாறு சாபத்தை கொடுப்பாரானால் அவர் தன்னுடைய இது ஒரு அற்புதமான கேள்வியாக இருக்கிறது தரன். ஆனா இங்க இந்த சூழ்நிலையில வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த சப்ஜெக்ட் நான் ஒன்னும் பார்க்கலங்க. அப்கோர்ஸ் அது வந்து அந்த காலத்துல அதெல்லாம் நடந்திருக்கு.
நல்ல உயிரலைகள் இருக்கும்போது அவர்கள் வந்து இது செஞ்சிருக்காங்க. பட் தெரியல, அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த இதுல போய் பார்த்தா தான் அதுக்கு ஒரு, ஆனால் அது தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவரு எண்ணங்கள்ல என்ன இருந்தது, அவர் எதுக்காக சாபம் கொடுத்தாருன்னு அவருக்கு தான் தெரியுங்க. நம்ம இப்ப இங்க இருந்து உட்கார்ந்து நம்ம அதை எதுவுமே சாதாரண நடைமுறை வாழ்க்கையிலே இப்ப ஒருவர் ஏமாற்றப்படுகின்ற போது அல்லது பாதிப்படைகின்ற போது ஒருவர் இன்னொருவரை திட்டுகின்றார் அல்லது கோபத்திலே பேசுகின்றார். அப்ப அவ்வாறான நேரத்திலே உங்களுடைய உயிரிழைகள் என்ன ரியாக்ஷன், என்ன விளைவை காட்டும்? வெரி சிம்பிள் தரணி. இதுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன செய்வேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஐ லவ் யூ என்று சொன்னால் அந்த உயிரலைகள் அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணீருடைய வைப்ரேஷன் அதிகமாக ஆகிறது, அதாவது விரிவடைகிறது. அதே தண்ணீர் கிளாஸ்க்கு ஐ ஹேட் யூ என்ற வார்த்தை சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி அந்த தண்ணீருடைய வைப்ரேஷன் குறைகிறது. இப்பொழுது அதே சூழ்நிலை எடுத்து நம்மை பார்த்து கொண்டால் நம் உடலில் 70% தண்ணீர் இருக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி யாரையோ நம்ம திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுனா தன்னுள் இருக்கும் அந்த தண்ணீர் அதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்கலி வைப்ரேஷன் குறைகிறது. அப்பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தூற்றுகின்றால், அதாவது திட்டுகின்றால், அதாவது ஏதாவது நெகட்டிவா பேசுறாங்கன்னு சொன்னாங்கன்னா, the first thing will be affected is they themselves, not the outside. இத வந்து நிறைய பேருக்கு புரியுறது இல்லைங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க இதை செஞ்சுட்டாங்கன்றதுனால அவங்க வந்து அவங்கள திட்டிக் கொண்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, they themselves அவங்களோட வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி இறங்கிடுது. அது அப்போ வைப்ரேஷன் இறங்கின பிறகு நீங்க அட்ராக்ட் பண்ண போறது என்ன, மறுபடியும் அந்த நெகட்டிவ் லோ வைப்ரேஷன் இருக்கும் சூழ்நிலைகள் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தான்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த வைப்ரேஷன் தான் வந்து இறங்கும். அவங்ககிட்ட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் வந்து இறங்கும் அவனுக்கு. அப்ப எது இல்லை இருப்பதை வைத்து நாம் எப்போது அதுக்கு ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் செய்யறோமோ ஆட்டோமேட்டிக்கலி நம் வாழ்க்கையில் வந்து நிறைவுக்கான இல்லாதவைகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. இருக்கிறதுக்கு நன்றி சொன்னால் இல்லாவை ஆட்டோமேட்டிக்கலி உன்னிடம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஆவி உலகத்தோடு பேசுபவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிலர் பேசியது உண்மையிலேயே அந்த ஒரு என்ன அவருக்கு பேர் மறந்து விட்டேன், ஆவி அமுதா என்ற ஒருவர், ஆவி அமுதா உண்மையில நடைபெற்ற சம்பவம். அப்ப நாங்கள் ஒன்றாக இருந்த சமயத்திலே ஒரு சில அந்த எங்களுடைய அந்த தொலைக்காட்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே பலர் எங்களை விட்டு போய்கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த சமயத்தில் நாங்கள் அந்த ஒன்றாயிருந்தவர்கள் அனைவருமே இனி பிரிய மாட்டோம் என்ற ஒரு சூழல் இருந்தது. அப்ப அவரிடம் கேட்டிருந்த போது இனி யாராவது பிரிவார்களா என்று. ஆனா நாங்கள் நம்பி இருந்தது நாங்கள் பிரிய மாட்டோம் என்று சொல்லி, ஆனா அவர் ஒருவர் தான் சரியாக சொல்லி இருந்தார், அந்த நபர் வந்து தனித்து போய் விடுவார். அவரை பொறுத்தவரை அந்த ஆவி உலகம் சம்பந்தமாக பார்க்கின்ற போது அந்த ஆவிகளுக்கும் இந்த சக்தி இருக்கிறதா? ஓகே, இந்த ஆவிகள் உலகம் என்று பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் ரொம்ப நான் ரிசர்ச் பண்ணல அந்த விஷயத்துல. நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யார் ஒருவர் வந்து இந்த லோவர் ஃப்ரீக்வன்சில இருக்காங்களோ அவங்களால் வந்து இந்த ஆவிகளிடம் பரிமாறிக்கொள்ள முடியும். they can communicate with the spiritsன்றது. பட் அப்ப கூட அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட்ஸ் டிவைன் ஏஞ்சல்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒண்ணு இருக்கு. இந்த பக்கம் வந்து லோவர் வைப்ரேஷன் ஸ்பிரிட்ஸும் இருக்குங்க. இப்ப நம்ம எந்த ஸ்பிரிட் பேசிட்டு இருக்கோன்றதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப யூ ஆர் டாக்கிங் தி லோவர் வைப்ரேஷன் ஸ்பிரிட்ஸ், தென் ஆஃப்கோர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மனிதர்கள் தான் அவரிடம் கம்யூனிகேட் பண்ண முடியுதுங்க. ரெண்டாவது நான் பார்த்தது வந்து அந்த லோ வைப்ரேஷன்ல இருக்கிற மனிதர்கள் அவங்களால வந்து அந்த ஆவிகளை பார்க்க முடிகிறது. they can see the spirit and they can communicate with the spirit and they can call the spirit and get the information from the spirit. ஆக்சுவலி ஒரு நுணுக்கமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல வந்து ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லாத்தையும் படைச்சு விட்டுட்டாரு, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி தேர். அப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி என்ன நடக்க போறதுன்றது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்ல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. அப்ப அதை மட்டும் எடுக்கிற சக்தி நம்மிடம் இல்லாத, ஏனென்றால் நம்மளோட கான்சியஸ் மைண்ட் அழகாக வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். Only when you go into your subconscious and your superconscious, then automatically you will be able to get into that frequency to get the messages.
அதாவது அந்த தகவலை உங்களுக்கு என்ன நடக்க போறது என்பதை அறிவதற்கு என்ன தேவை? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி உயிரிழைகள் ஒரு கூடுதலாக இருக்க வேண்டுமா அல்லது குறைந்த கீழ்நிலையில்? அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப எளிமையான, நான் பகவத்கீதையில இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நேற்று வரைக்கும் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, இன்றைக்கு எது நடந்து கொண்டு இருக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, நாளைக்கு எது நடக்க போகிறதோ நன்றாகவே நடக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை. அதாவது the power of now, live for todayன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நான் வாழ்வது இன்றைக்கு, நான் வாழ்ந்து கொண்டு இருப்பது நாளைக்கு என்ன ஆகும்ன்றதை வந்து நான் யோசிக்கலைங்க. இன்றைய நாள் நான் எப்படி அந்த 24 மணி நேரத்தை நான் அனுபவித்து அந்த 24 மணி நேரம் நல்ல விதமாக நான் உயிரோடு வாழும்போது செய்வதுன்றதுதான் என்னுடைய நோக்கம். அப்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கும் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுப்பேன்னா, ஒரு குழந்தை நம்ம ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம், சேர்த்த உடனே அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்றோம், இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே உன்னுடைய எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த குழந்தை படிக்கிற வாய்ப்பு குறைவாக இருக்கும். படிக்க மாட்டாங்க அவங்க டெஃபினட். ஏன்னா எப்படி இருந்தாலும் பாஸ் ஆக போறோம் இல்லைங்களா. அதே போலதான் நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று இன்றைக்கே தெரிந்து கொண்டால் நமக்கு வந்து பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு மனிதனாகிய ஆறறிப்படுத்த மனிதனாகிய நாம் வாழும்போது ஏன் அந்த ஒரு சேலஞ்சை எடுத்துக்க கூடாது? நாளைக்கு அது ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மால் ஏன் அதை அந்த சூழ்நிலையை தீர்க்க முடியாதா? ஏன் அந்த சூழ்நிலையை நம்மளால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாதான்றதுதான் என்னுடைய கேள்விங்க. 100% முடியும் நம்மளால. கஷ்டம் என்பது இல்லை. அந்த சூழ்நிலை வந்தால் நம்மால் தெளிவு நிலையில் இருக்கும்போது உயிரிழைகள் விரிவடைந்து இருந்தால் 100% நம்மளால் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ற ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரி, உங்களுடைய இந்த ஆய்வு இப்ப கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் இந்த ஆய்வு இல்ல கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் சொன்னீர்கள்? 2000க்கு மேற்பட்டவர்களை 7,000 people செக் பண்ணிருக்காங்க. 7,000க்கு மேல் செக் பண்ணிருக்கேன். ஒரு 3,000 to 4,000 people வந்து என்னுடைய பயோ என்ஹான்சர்ஸ், அதாவது அந்த கருவியை பாய்ச்சிட்டு இருக்காங்க இங்க மலேசியால. உங்களிடமிருந்து அந்த கருவியை அந்த கருவியை பெற்றதனால் அவர்கள் என்ன நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள்? நிறைய நன்மைகள். அதாவது அவர்கள் சொல்லுவது என்ன என்றால், டாக்டர் இப்ப நான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன், என்னால வந்து யோசிக்க முடியுது, என்னால இந்த செயல்களை வந்து சரியாக செய்ய முடிகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களால வந்து சரியாக படிக்க முடிகிறது, அவங்களுடைய சிந்தனைகள் வந்து ஒருநிலைப்படுகிறது. ரெண்டாவது மெமரி வந்து now I feel betterன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, once your vibration is high, automatically உனக்கு வந்து ஒரு தெளிவு நிலையில் நடக்கும்போது எல்லாம் சரியா தான் தெரியுங்க. இட்ஸ் ஆட்டோமேட்டிக். ஆக்சுவலி இதுல நான் ஒன்னும் புதுசா எதுவும் சொல்லவில்லை. நேச்சுரலாவே நம்ம வந்து தெளிவு நிலையில தான் இருக்க வேண்டிய மனிதர்கள். சூழ்நிலை காரணமாக நம்முடைய உயிரிழைகள் குறைவாக இருப்பதினால் தான் நம்ம வந்து அந்த பதட்ட நிலையில் வாழ்கிறோம். உங்களுடைய அந்த ஆராய்ச்சிக்கு வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் யாராவது உதவி செய்கின்றார்களா அல்லது அவர்களை அணுகி இருக்கிறார்கள்? யாரும் இல்லை தரன். இப்பொழுதுக்கு நான் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார் பீப்புள் டு அசிஸ்ட் மீ இன் மை ஜெர்னி. ஏனென்றால் இப்போ ஆல்மோஸ்ட் 8 years நடந்தது. அதுக்கு வேண்டிய பிஹெச்டிக்கு வேண்டிய ஒரு ஆராய்ச்சிக்கும் நான் எல்லாம் புக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கேங்க. அண்ட் 100% எனக்கு வந்து ஐ நீட் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஹூ கேன் அசிஸ்ட் மீ. எஸ்பெஷலி இப்போ நீங்க லோவர் வைப்ரேஷன் சொல்றீங்க இல்லைங்களா, அந்த மனிதர்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இஃப் யூ ஆல் கேன் ஜாயின் டுகெதர், நம்ம எல்லாரும் தெளிவாக ஒரு நல்ல மனிதர்களாக, தெளிவு மனிதர்களாக வாழ்வதற்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இந்த நிகழ்ச்சியிலே இங்கே இன்னும் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம், தேவார்கள் சொல்லுங்க. சகோதரனுக்கு வணக்கம். அதாவது வந்து எனக்கு வயது உண்மையா நான் மீண்டும் பேசுறேன்னா எனக்கு வயது 58. நான் வாழ வேண்டும் நினைத்தவன் இல்லை, அடுத்தவர் வாழ வேண்டும் என்று நினைப்பவன். இந்த வயதில் கூட என்னிடம் பஞ்சி, அலுப்பு, சோம்பல் என்பது என்னிடம் இல்லை. அப்படியானால் எனது எண்ண அலைகள் எப்படி மீண்டும் சொல்லவா? மருத்துவர்களை கேட்கிறதா அவருடைய கேள்வி? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லாம் நல்ல எண்ணங்கள், நல்ல தெளிவான இதுல இருக்கேன். அப்போ என்னுடைய எண்ணங்கள் என்ன இதுன்னு கேட்கிறாரு இல்லைங்களா? ஆமா ஆமா, அது உங்களுடைய கருவியால் பரிசோதித்தால் தான் தெரியும். ஆமா, டெஃபினட்டா. இஃப் ஐ கேன் செக் தி வைப்ரேஷன் தென் ஐ வில் நோ. அவங்க என்ன பண்ணலாம்னா, என்னோட இமெயில்ல தே கேன் ஆக்சுவலி கம்யூனிகேட் வித் மீ பை தேர் கிவிங் தேர் ஃபுல் நேம் அண்ட் போட்டோகிராஃப் அனுப்பி கொடுத்தால் நான் அவங்களோட வைப்ரேஷனை செக் பண்ணி சொல்ல முடியும். அது எவ்வாறு அவருடைய படத்தை வைத்து உங்களால வைப்ரேஷனை பார்க்க முடிகிறது?
ஆமா, முடியும் முடியும். படம் இருந்தால் போதும். அவருடைய உயிரலைகள் எவ்வளவு இருக்குன்றத நான் என்னால் செக் பண்ண முடியும். தேவா அவர்கள், நீங்க உங்களுடைய படத்தை அவருக்கு அனுப்பி வைப்பீர்களானால் அவரால் தெளிவாக சொல்ல முடியும் எவ்வளவு நீங்கள் அதைத்தான் விரும்பி இருந்தீர்கள். அதை நிச்சயமாக அதையும் நீங்க எனக்கு திருப்பி சொல்லி விடுங்களா, என்ன மாதிரி அனுப்புறேன். உங்களுடைய அந்த இணையதள முகவரியை குறிப்பிடுவீர்களானால் அவரை நேரடியாக உங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். அப்படியா? சரி, நான் உங்களோட தொடர்பு கொள்றேன். மருத்துவர்களே, அந்த இணையதள முகவரியை குறிப்பிடுங்கள். தேவா அவர்கள் வேண்டுமானால் எழுதிவிட்டு அவர் நேரடியாகவே உங்களுக்கு அந்த படத்தை அனுப்பக்கூடியதாக இருக்கும். PRABHUKUMRAJ prabhukumraj@gmail.com or yahoo.com. மறுபடியும் சொல்றேன், PRABHUKUMRAJ prabhukumraj@gmail.com or yahoo.com. உங்களுக்கு அந்த இணையதளம் இருக்கிறதில்ல, உங்களுடைய ஆய்வு தொடர்பான இணையதளம்? இணையதளம் வந்து www.goldenhands6.com. மறுபடியும் சொல்றேங்க, www.goldenhands6.com. 6 என்பது நம்பர் போட்டுக்கணுங்க, நம்பர் 6. சரி, ஆகவே உங்களுடைய இந்த ஆய்வு, இதுவரையிலே நீங்கள் செய்த ஆய்வினுடைய முடிவினை சுருக்கமாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆய்வினூடாக நீங்கள் கண்டுபிடித்த விடயங்கள், எதிர்காலத்தில் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கின்ற விடயங்கள். ஓகே, கண்டுபிடித்த விஷயங்கள் இந்த உயிரலைகளினால் 23 விஷயங்கள் இருக்கு. சாதகமான விஷயங்கள் இருக்கும், அதாவது மனித உயிரல்கள் குறைவாக இருந்தால் பாதகமான விஷயங்களும் கண்டுபிடிச்சு 23 விஷயங்கள் கண்டுபிடிச்சேன். அதுல த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் பிறக்கும் போது உயிரலைகள் அதிகமாகத்தான் பிறக்கிறார்கள். 15 inches பிளஸ்ல தான் பிறக்கிறோம். நாம் வாழும்போது மட்டும்தான் நம்மளுடைய உயிரலைகள் குறைந்து விடுகிறது. Why not we increase back to the original? We become the original. அதாவது நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படியே வாழ்வோம். வாழ்ந்து ஒரு தெளிவு மனிதனாய் ஒரு இதுல இன்னொரு விடயத்தையும் இப்பொழுது சொல்லுகின்ற போது நேயர்கள் புரிவார், அது குறைந்திருந்தால் அவர்களுடைய இயல்பிலேயே என்னென்ன விடயங்களை அவர்கள் அவதானிக்கலாம். அது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். அது குறைந்திருந்தால், நீங்கள் சொன்ன 2 அல்லது அதுக்கு கீழோ அல்லது 6 கீழோ இருப்பார்களானால் அவர்களுடைய இயல்பு நிலை எவ்வாறாக இருக்கும்? இயல்பு நிலை வந்து அவங்க வந்து இன்வேரியபிளி பாத்தீங்கன்னா எல்லாரும் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, வாழ்க்கை சரியாம இல்லாமல் அவரோட, அதாவது அவரு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது செய்ய முடியுமா, கரெக்டான சொன்னீங்க, அழுத்துக் கொள்வார்கள். அதாவது சோர்ந்து விடுவார்கள். ஒரு சூழ்நிலை வந்த உடனே அது கிடைக்கலன்னு சோர்ந்து விடுவார்கள். ஆனால் அதே உயிரிழைகள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட அதை தள்ளிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போற வாய்ப்புகள் நம்மிடம் அதிகமாக இருக்கும். We become multifaceted when you are in high vibration. When you are in low vibration, you become concentrated to one particular situation, and when it doesn't happen, automatically நம்ம அந்த சூழ்நிலையிலேயே சுத்தி கொண்டு இருப்போம். நம்ம தொடருங்கள் உங்களுடைய அந்த ஆய்வு முடிவுகள். என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒவ்வொரு மனிதனும் நாம் அந்த உயிரலைகள் சரியாக வைத்துக் கொண்டு வாழ்வதுதான் இந்த பிரபஞ்சத்தின் நீதி, நம்முடைய நீதியும் அதுதான். நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி கொள்வது எப்படி என்றால், உயிரலைகள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து நம்ம தனிப்பட்ட முறையிலும் சரி, சொசைட்டிலும் சரி, ஒரு நாட்டினும் சரி, எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய உயிரலைகள் சரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய மூளை அலைகளும் சரியாகி விடுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையும், அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, எக்ஸாம்பிள், ஒரு போர்ஷே கார் இருக்கிறது, அதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மில்லியன் இருக்கும். அந்த 3 மில்லியன் கார் இருந்தாலும் கூட பெட்ரோல் போடவில்லை என்றால் டெஃபினெட்லி அந்த வண்டி ஓடாது. அப்பொழுது நம் வாழ்க்கையிலும் கூட அந்த காடி என்பது நம்மளுடைய உடலாக வைத்துக் கொண்டால் அந்த உயிரலைகள் தான் நம்மளுடைய பெட்ரோல். அதில் ஆன்மா என்பது தான் நம்முடைய டிரைவர். நாம் சரியாக வாழ வேண்டும் என்றால், நம்மை செல்ஃப் ரியலைசேஷன் அது நடக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த உயிரலைகள் சரியாக இருந்தால் மற்றது எல்லாம் சரியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் தெளிவு நிலையில் வாழ்வதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடித்தளம் இந்த உயிரலைகள் சரிநிலையில் சரிப்படுத்துவதுதான் என்று என்னுடைய கருத்து. எதிர்கால உங்களுடைய ஆராய்ச்சியினுடைய தொடர்ச்சி?
ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன விடயங்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் இன்னும் ஆய்வு செய்ய இருக்கிறீர்கள்? இப்ப நீங்க சொன்னது போல பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்த ஆய்வு வந்து நம்மளுடைய ஆன்மா அப்படின்ற அது ஆழ்ந்த அது ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்குங்க. அது உள்ள வந்து ஆன்மாவின் வைப்ரேஷன் எவ்வளவு இருக்கணும், அது அடுத்த கட்டத்தில் இந்த மனித வாழ்க்கை முடிந்த பிறகு அடுத்த கட்டத்தில் என்ன செய்யும், அந்த ஆராய்ச்சியில அது ஓடிட்டு இருக்குங்க. இப்பத்துக்கு வந்து சோல் வைப்ரேஷன் அப்படின்றத வந்து இப்போ ஒரு 3 வருடமா செஞ்சுட்டு இருக்கேங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவும் அதோடைய வயசு எவ்வளவு இருக்குது அப்படின்றது, அதாவது இந்த பிறப்புக்கு மட்டும்தான் எவ்வளவு இருக்குன்றதை இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை எப்படி வந்து சரிப்படுத்துவது என்பதும் என்னுடைய ஆராய்ச்சியில் செஞ்சு கொண்டுட்டு இருக்கேன் இப்ப. அதாவது நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கண்ணோட்டம் கொடுத்துடுறாங்க. ஒரு மனிதனுடைய வயசு 50 என்றால் அவனுடைய ஆன்மாவும் அதற்கு 50 வயசு தான் இருக்கணுங்க. ஆனா இப்ப நான் பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு 90 to 95% அவங்களோட ஆன்மா வந்து பின்னிலையில் தாங்கி கொண்டு இருக்கும். அதாவது the age of the soul will be ஒரு 5 to 10 years behind-ஆ இருக்கும். ரொம்ப பின்னாடி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சஞ்சலத்துல தான் இருக்குங்க. அப்பொழுது வாழும்போது நம்முடைய உயிரலைகளும் நம்முடைய இந்த ஆன்மாவும் சரி நிலையில் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா நடந்து போகுங்க. இன்னொரு நேயர் ஒருவர் அப்படியே காத்திரங்கள் வந்து இன்னொரு நேயர் லண்டனில் இருந்து அவருடைய கேள்வியை தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருவோம். வந்திருப்பவர் உரையாடுங்கள். வணக்கம். வணக்கம். விஷயம் தெரியும். பேபி கிளாத்து பிறக்க போல பிறந்து ஒரு 12 வயது 13 வயது ஈவன் அவங்க வெரி ஓல்டா இருக்கும் போது அவங்களோட மைண்ட் ஒரு பேபி மைண்ட் இல்ல இருக்கு, சைல்ட் மைண்ட் இல்ல. அவங்களுக்கு கூட கண்டுபிடிப்பால ஏதும் பலன் இருக்கிற மாதிரி இருக்குமா? ஹலோ தரன், நீங்க அந்த கொஸ்டினை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது வந்து ஒரு குழந்தை பிறந்து 12 வயது ஆனதுக்கு பின்னரும் அது குழந்தை மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் அந்த குழந்தையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்று கேட்கின்றார். இல்ல, இங்க வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வைப்ரேஷன் எவ்வளவு இருக்குன்றத நான் செக் பண்ண முடியும். அந்த குழந்தைக்குடைய போட்டோவும் எனக்கு அனுப்பி கொடுத்தால் அந்த வைப்ரேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1. பொதுவாக கேட்கின்ற சொல்லுங்க. அதான் பொதுவான கேள்வி என்னவென்று சொன்னால், பிள்ளை பிறக்கிறது, ஆனால் அதற்கான வளர்ச்சி இல்லாமல் பல பிள்ளைகள் வந்து வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவ்வாறான வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை உங்களுடைய இதனூடாக மாற்ற முடியுமா? அவர்களையும் ஒரு வளர்ச்சி உள்ளவர்களாக மாற்ற முடியுமா? ஓகே மாற்ற முடியுமான்னு சொல்லுவதை விட நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு உதவி தான் செய்ய முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிரிழைகளை சரிப்படுத்துவதனால் என்ன நடக்கும் என்றால், அந்த குழந்தைகளுக்கான சூழ்நிலைகள், சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக ஆகிவிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் வளர்ச்சியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நீங்க அப்கோர்ஸ் வைப்ரேஷன் நல்லா கொடுத்தா என்ன நடக்கும்னா, அந்த குழந்தை சிக்காவாம இருக்கலாம், அடிபடாம இருக்கலாம், அந்த சில தவறான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் அந்த மூளை வளர்ச்சி என்ற மற்ற சூழ்நிலைகள் வந்து மெடிக்கலி பார்த்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய நிவாரணங்கள் செஞ்சா மட்டும்தான் வந்து அந்த குழந்தைக்கு வேண்டிய உதவிகள் செய்ய முடியும். ஆனால் உயிரிழைகள் ஏற்றிவிட்டால் ஓரளவுக்கு நம்மால் வந்து அந்த சூழ்நிலையை வந்து சாதகமாக பிள்ளைய பாதிப்படையாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். பாதிப்படையாமல், அதாவது இதுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுத்துடுற கண்ணோட்டம். இப்ப நம்ம வந்து இந்த கற்பழிப்பு என்பது நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த சூழ்நிலையில வந்து இப்ப அந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்ல பாதிப்பு இருக்கும் சூழ்நிலையில வந்து வைப்ரேஷன் லோவா இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்குங்க அந்த சூழ்நிலையில. அப்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், இந்த வைப்ரேஷனை சரிப்படுத்தி விட்டால் அட்லீஸ்ட் அந்த சூழ்நிலை வராமல் இருக்கும். அதாவது பாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம் அந்த குழந்தைகள். ஆகவே இந்த பாலியல் வல்லுறவுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா? பாலியல் வல்லுறவு ஏன்னா லோ வைப்ரேஷன் இருக்கிறவங்க தான் அதை வந்து செய்வாங்க. லோவர் வைப்ரேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பாலியல் இதுல வந்து ஈடுபடுவாங்க. 100% அது ரெண்டு பேரும் லோவாக இருக்க வேண்டும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த செய்யும் மனிதர்களை நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம இந்த குழந்தைகளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் வைப்ரேஷனை வந்து சரிப்படுத்தினால். அதனால்தான் என்னுடைய மெயின் இது வந்து பெண் குழந்தைகளை வந்து வைப்ரேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணி விடுங்கன்னு தான் என்னுடைய கண்ணோட்டத்தை எப்பவுமே நான் எங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருப்பேங்க.
அதுவும் இந்த 5 வயதுக்கான பிறகு குழந்தைகளை வந்து நல்ல வைப்ரேஷன் வைக்கணும்னா ஸ்டெபிலைசர் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுங்க. இப்ப உதாரணத்துக்கு இங்கே பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் இந்த போதைப் பொருளை சிறு வயதிலேயே பிள்ளைகள் பாவிக்கின்ற ஒரு சூழல் பெரிய அளவிலே அது தொடர்பாக பெற்றோர்கள் கவலை அடைகின்றார்கள். நீங்கள் சொல்லுகின்ற மாதிரியான அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அவர்களுடைய இந்த சக்தியை அதிகரித்து 100% தரன் அவர்களை வந்து உயிரிழைகள் சரி செய்து விட்டால் அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்துவிடும். அப்பொழுது இந்த போத நிலை என்பது தவறு என்பது தெரியும் தானே. தெளிவு நிலை இருந்தால் மட்டும் தான் அது தவறு என்பது அந்த சூழ்நிலைக்கு போக மாட்டார்கள். அது 100% அது. சரி, அவை நிறைவாக நேரம் நெருங்குகின்றது. அவை நிறைவாக வந்திருக்கின்ற நேருடைய கேள்வியோடு நிகழ்ச்சி என்றது கொண்டு வருவோம். அவர்கள் உங்கள் கேள்வியை கேளுங்க. இங்க வந்து நான் கனடா எங்க மக்களுக்கு அங்க உங்கள் தாயத்தை விட இங்க வந்து சில பிள்ளைகள் வந்து கதைக்கிறாது ஒரு கதைக்க மாதிரி அது ஸ்பெஷலான சூடு கொண்டு போய் சில விடும். எந்த குடும்பத்துக்கும் ஒரு ஆள் சம்பந்தப்பட்டிருக்கு நம்மளுடைய தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? அந்த பிள்ளைகள் வந்து இப்ப எல்லாரும் இதா இருக்கும். ஆனா ஒரு பிள்ளை மாத்திரம் கலைக்காமல் அதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போயினோம், நல்ல பின்பா கொண்டு போயினோம். அது காரணம் புரியல. அதுக்கு புலம்பெயர்ந்த சமூகத்தில் எங்களுக்குள்ள வந்த உணவு மாற்றமா அல்லது அந்த பிள்ளை பிறப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறேன். அந்த பிள்ளை என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சின்ன திரையெல்லாம் காரணமா கருவில எஜுகேஷன் பார்க்கிற மாதிரி அந்த பிள்ளைகள் வந்து இப்ப 11 வயது இன்னும் பிள்ளை காய்க்கிறேன். சரி, நன்றி. அவருடைய கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நீங்க ஒரு தடவை எனக்கு சொல்லுங்க. அதாவது அந்த சில பிள்ளைகள் வந்து இங்கே குடும்பத்திலே 4 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை கதைக்க முடியாத பிள்ளையாக அவர் கதைக்க முடியும். ஆனால் ஏற்கனவே அந்த அதே கேள்வியை தான் கேட்டிருந்தோம். அந்த பிள்ளை வந்து சாதாரணமான இயல்பில்லாத ஒரு சூழலிலே இருக்கின்றார். அதுக்கு என்ன காரணம்? அந்த பிறப்புக்கு என்ன காரணம் என்று கேட்கின்றார். அது வந்து தெரியல. நான் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியுமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குங்க தரன். ஏன்னா இந்த பிறப்புல எதுக்கு பிறக்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மெடிக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். நான் சொல்றது என்னன்னா, நம்ம மனிதனா பிறந்துட்டோம், சரி அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, உயிரிழைகளை பார்க்கலாம். உயிரிழைகள் குறைவா இருந்தால் அதை நம்ம ஏற்றி விட்டு ஒரு சரிநிலைப்படுத்தி விட்டு நமக்கு சாதகமாக செஞ்சு கொள்ளலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்துங்க. மேக் யுவர் லைஃப் கம்ஃபர்டபுள் பை என்ஹான்சிங் யுவர் பயோ வைப்ரேஷன். சூழ்நிலை வேற என்னென்னமோ இருக்கலாம், இருக்கட்டுமே. நம்ம ஏன் அதை வந்து we will change the situation. ஏற்கனவே அவர் பிறந்து விட்டார். ஆனால் அவரை பாதிப்படையாமல் மற்றவர்களால் பாதிப்பு ஏற்படாமல் மாற்றலாம். அவ்வளவுதான் உங்களுடைய கண்டுபிடி. அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா சில விஷயங்கள் நம் கையில் இல்லை இல்லையா. சில விஷயங்கள் அது சூழ்நிலை, அவங்க எந்த சூழ்நிலையில் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது பாருங்க. நம்ம ஜெனரலாவும் பேச முடியாது. சரி, ஆகவே ஓரளவுக்கு நேயர்களுக்கு இன்று அந்த உயிரிழைகள் தொடர்பாக விளக்கம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். வேண்டுமானால் இன்னொரு சந்தர்ப்பத்திலும் இவருடைய ஆராய்ச்சிகள் தொடர்கின்ற போது அந்த இவருடைய ஆராய்ச்சி தவறுகளை நேர்களுக்காக தருகின்றோம். அதே நேரம் உங்களுடைய உயிரலைகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிய விரும்பினால் அவர் குறிப்பிட்டது போல் உங்களுடைய படத்தை அவருக்கு அனுப்புகின்ற போது அதனை பரிசோதித்து அவர் நேரடியாகவே உங்களுக்கு அறிவிப்பார் என்பதையும் அறிய தருகின்றோம். நன்றி மருத்துவர்களை. இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். இன்று இவ்வளவு நேரமாக கிட்டத்தட்ட 2 மணி தியாலங்களுக்கு மேல் நேர்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கின்றீர்கள். நன்றி. கோடி நன்றி தரன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். உயிரிழைகளை ஏற்றிக்கொள்ளுங்கள், சிறப்பாக வாழலாம். சேர்ந்து வாருங்கள், சிறப்பாகவும் செழிப்பாகவும் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச் தரன். சல்னைகளை இத்துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை டிஆர்டி தமிழொலியின் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வழமை போல் இன்றும் சிங்கப்பூரிலிருந்து இப்பொழுது சிங்கப்பூரின் செய்தி அறிக்கை.